எங்கடலை இரண்டாய் பிளந்தவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அதே மாறாத தேவன் கடல் மேல் நடந்தவரே சோதரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே காடையும் மன்னாவையும் போஷித்த யெகோவா தேவனே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். அதே மாறாத தேவன் 5 அப்பம் 2 மீனை 5000 பேர் பகிர்ந்து கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிற ராஜா. ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காய் அடிக்கப்பட்டவரே நொறுக்கப்பட்டவரே உம்மை சோதரிக்கிறோம். எங்களுடைய எல்லா பாவங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தவரே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்கள் பாவங்களை கழுவினவரே எங்கள் பாவம் பரிகாரி எங்கள் ஜீவ உபகாரி உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காய் மரித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். உம்முடைய ஜீவனை கொண்டு எங்கள் ஜீவனை ரட்சித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆண்டவரே மறுபடியும் உயிரோடு எழுந்த தேவனே உம்மை சோதரிக்கிறோம். ஆண்டவரே முகத்து விளக்கு உலாவுகிற தேவனே உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஆண்டவரே தேவகுமாரரே பரிசுத்த ஆவியானவரே இறங்கின தேவனே உம்மை சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. சத்திய ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறவரே உம்மை சோதரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே மகத்தான கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய தயவுக்காக கொடாகோடி நன்றி நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய சுய ரத்தத்தை கொண்டு எங்களை சம்பாதித்தவரே உம்மை சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆராதனைக்கு என்று எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே நன்றி ராஜா. தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்காக மரித்தாரே என் பாவங்கள் சுமந்தாரே நமக்காக மரித்தாரே நம் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ராஜா நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே எனக்காக மரித்தவர் எங்களுடைய எல்லா அக்கிரமங்களை நீர் சிலுவை சுமந்து தீர்த்தவர். ஆண்டவரே ஒரு நாள் எங்களை கைவிடாமல் அனுதினமும் தாயை காட்டிலும் எங்களை நேசிக்கிறவர். இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த ஆராதனையை தொடக்கமாய் ஜெபிக்கும்படியாக வினோத் சகோதரை கேட்டுக்கொள்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகா இரக்கமும் பரிசுத்தமெல்லாம் தகப்பனே. இந்த நாளில் கூட தகப்பனே அப்பா கர்த்தாவே. ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில் கூட தகப்பனே நாங்கள் சகோதரர் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தா ஒன்று கூடிய தேவனே. ஆண்டவரே உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தாவே.
ஆண்டவர் நீர் கொடுத்த இந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தோ கர்த்தாவே ஆண்டவரே, எங்கே நாமத்தில் கர்த்தாவே 2-3 பேர் கூட ஜெபிக்கிறாங்க, நாங்கள் இருப்பேன் என்று சொல்ல தகப்பனே. அப்படியே கர்த்தாவே, தோ உங்கள் நாமத்தில் கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே சகோதரர் ஒன்று சேர்த்து ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய பரிசுத்தவானின் கர்த்தாவே எங்களோடு அசைவுடைய ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாட்கள் இருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே, தோ ஆண்டவரே சபைக்கு ஆண்டவரே கர்த்தாவே வராதிருக்கிற ஜனங்களை கர்த்தாவே ஆண்டவரை கொண்டு வருமாறு ஜெபிக்கிற தகப்பனே. அப்பா கர்த்தாவே ஆண்டவரே, அவர்கள் என்ன தடைகள் இருந்தாலும் தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் கர்த்தா தடைகளை உடைத்து கொடுக்கிற தகப்பனே, அவர் கொண்டு வருமாறு ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே இன்று பேச போற கர்த்தா வார்த்தைகளை தேவனே ஆண்டவரே கர்த்தா எங்கள் உள்ளத்தில் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்ட தேவனே, அந்த வார்த்தைகளுடைய கர்த்தாவே நாங்கள் நடக்க, அந்த வார்த்தையுடைய கர்த்தாவை நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையா அந்த வழி நடத்துமாறு ஜெபிக்கிற தகப்பனே. எல்லாத்தையும் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் துதி கன மகிமை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறோம். தேவ மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். பாடல் புத்தகத்தில் 194 எல்லோருக்கும் தெரிந்த பாடல், பழைய பாடல். பாடல் புத்தகம் கையில் எடுத்துக்கொண்டு பாடுவோம். பழைய பாடல் தான், எல்லோருக்கும் தெரிந்த பாடல், ஏற்கனவே பாடின பாடல். உற்சாகத்தோட நம்ம கரங்களை தட்டி பாடுவோம். பாடல் எண் 194 நிகரே இல்லா சர்வேசா என்ற பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா, துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா, துதி பாடிட இயேசுநாதா பதினாயிரம் நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா திகழும்
பிரகாசா நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா துதி பாடிட இயேசுநாதா மீதியான நேரத்தை கடைசி சபை கூடாரத்தின் பாஸ்டர் பால் சகோதரி வார்த்தைக்காக முன்னாடி அழைப்போம். எல்லோரும் எழுந்து நிற்போம். அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் லார்ட். நாம் அப்படியாக நின்று கொண்டிருக்கும் போது நாம் ஒரு சில வேத பகுதியை கூட நாம் வாசித்து நாம் அப்படியாக நம் வார்த்தைக்கு என்று கூட நாம் கடந்து போவோம். பிரைஸ் லார்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1 to 5 முடிய வாசிக்கிறேன். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல கண்மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பிரைஸ் லார்ட். நாம் அதோடு கூட 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2-19 வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2-19. சாமுவேல் எனும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே,
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன தேவன், ஆண்டவரே எங்கள் நம்பிக்கை எங்கள் விசுவாசம் நீராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இதோ ஆண்டவரே நாங்கள் ஒன்றாய் கூடி நாங்கள் ஐக்கியம் கொள்ளும்படியாய், நாங்கள் ஆண்டவரே மெய் துதிக்கும்படியாய், மெய் பாடும்படியாய், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். அப்பா தேவரீர் உங்களுடைய ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒரு விஷயம் நீர் எடுத்து போடுங்க. தேவரே இந்த கூடாரத்தை உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளாக நீர் வைத்துக் கொள்ளுங்க. அப்பா தேவரீர் துவக்கம் முதல் முடிவு மட்டுமா என்று கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ அடியன் சிறுகவும் நீர் பெருகவும், அடியன் மறையவும் நீர் தெரியவும், அடியன் குறுகவும் நீர் உயரவும் நீர் கிருபை செய்ய. பேசுகிற அடியனை மறைத்து ஆண்டவரே நீதாமே வெளிப்பட வேண்டுமாய் பாரத்தோடு செபிக்கிறோம். மாம்ச சிந்தை அல்லாதபடி முற்றிலுமான கிறிஸ்துவின் சிந்தை இங்கே வெளிப்படட்டும். ஆண்டவரே வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி புரிந்து கொள்ளுதலோடு ஆண்டவரே உடைய வார்த்தையோடு வெளிப்பாட்டோடு கூட இங்கிருந்து புறப்பட்டு போக நீர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே நன்றி. அப்பா ரட்சகர் மீட்பெருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம எல்லோரும் கூட நாம் உட்காருவோம். பிரைஸ் லார்ட். நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னன்னா, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம். பிரைஸ் லார்ட். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தத்தை குறித்து தீர்க்கதரிசி பேசும்பொழுது அது லிட்ரலாய் நம்ம வாழ்கிற காலத்தோடு கூட அது அப்படியே அடாப்ட் ஆகுது, பொருந்துது. பிரைஸ் லார்ட். ஏன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய சத்தம் நமக்கு அதிகமாய் தேவையாயிருக்குது. பிரைஸ் லார்ட். பாருங்க, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு, பிரைஸ் லார்ட், நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு பிசாசு அநேக தொல்லைகளை கொண்டு வருகிறார். பிரைஸ் லார்ட். நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு, பிரைஸ் லார்ட், நம்மை வேறு வழியாக திசை திருப்பி கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றார், இந்த கடைசி நாட்களிலே அரசியல் சம்பந்தமான காரியம், மத சம்பந்தமான காரியம் அது உட்புகுந்து சபைகள் என்ன பண்ணுது, அது தாறுமாறாக்கி போடுகிறது. பிரைஸ் லார்ட். இன்னொன்று, நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு உலகத்தின் சத்தம் நம்மளை என்ன பண்ணுது, டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குது. பிரைஸ் லார்ட். நீங்கள் வேணா நம்மளை அனலைசிஸ் பண்ணி பாருங்க. நம்ம எவ்வளோ நேரம் தேவனோட சத்தத்தை கேட்டோம், எவ்வளோ நேரம் உலகத்தோட சத்தத்தை கேட்டோம் அப்படின்ட்டு. பிரைஸ் லார்ட். பாருங்க, தேவன் எப்படி ஒரு சத்தத்தை அனுப்பி, பிரைஸ் லார்ட், தம்முடைய பிள்ளைகளை அவர் மீட்டுக் கொள்கிறாரோ, எப்படி தேவனுடைய சத்தமானது ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து அது வெளிப்படுகிறதோ, அதே போல சேம் டைம்ல என்ன நடக்குது, பிசாசோட சத்தமும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். நாம் கேட்கிற சத்தம் தேவனோட சத்தமா இல்லை பிசாசோட சத்தமான்ட்டு நாம் என்ன பண்ணோம், அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் கடைசி காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரைஸ் லார்ட். ஏன்னா கடைசி காலத்தில் தான் அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கத்தக்கதான பெரிய அற்புத அடையாளங்களை செய்வாங்க. பிரைஸ் லார்ட். அப்ப பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே நமக்கு தேவனோட வார்த்தை அதிகமாய் தேவையாயிருக்குது. ஆமென். பாருங்க, இது நம்மளோட ஃபெய்த், இந்நாளுக்குரிய ஒரு தீர்க்கதரிசியின் சத்தத்தை நாம் என்ன பண்றோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்ப நம்மளோட விசுவாசம், தேவன் இன்றைக்கு தமக்கென்று ஒரு ஊழியக்காரரை, ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அந்த தீர்க்கதரிசிக்குள்ள எல்லாம் இருந்து என்ன பண்றாரு, அவர் பேசி கொண்டு இருக்கிறார்ன்றது நம்மளோட விசுவாசம். பிரைஸ் லார்ட். அப்படியே சேம் டைம்ல ஸ்தாபனத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, எங்களுக்கும் தீர்க்கதரிசிங்க இருக்காங்க, எங்களுக்கும் சபை ஸ்தாபனம் இருக்குது, எங்களுக்கும் கோட்பாடு கொள்கை இருக்குது, இப்படி எல்லாம் கொண்டு வருவாங்க. பிரைஸ் லார்ட். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற தீர்க்கதரிசி, பிரைஸ் லார்ட்,
அவங்க தேவனோட சத்தத்தை பேசுறாங்களான்ட்டு என்ன பண்ணணும்? அடையாளம் கண்டு கொள்ளணும். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய ஊழியக்காரரை தேவன் உறுதிப்படுத்துறார். அப்படிதான் மோசேயை உறுதிப்படுத்தினார். மோசேயை ஜனங்கள் நம்புவதற்கு தேவன் சில அடையாளங்களை கொடுத்தாரு மோசேக்குள்ளாக. அதேதான் சேம் டைம்ல இந்த கடைசி நாட்களிலே நாம் வழி தவறி போகாதபடிக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த வேதாகமத்துடைய எல்லா ரகசியத்தையும் அவர் திரை நீக்கி காண்பித்திருக்கிறார். பாருங்க, தீர்க்கதரிசி என்பதற்கு அருமையான ஒரு காரியம் சொல்றாரு. என்னன்னா, தீர்க்கதரிசி என்றால் பரிசுத்த ஏவுதலினால் பிரசங்கிக்கும் ஒருவன். பரிசுத்த ஏவுதலினால் பிரசங்கிக்கும் ஒருவன் தான் என்னது? தீர்க்கதரிசி. அப்ப தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது இவங்க ஏதோ வேதத்துல இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு வராங்கன்ட்டு என்ன பண்ணக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. உண்மையிலே இந்த கடைசி கால இந்த செய்தி ஒரு மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு எப்பொழுது புரியும் என்றால், அவர்கள் தீர்க்கதரிசியை நம்பும் பொழுதுதான் இந்த செய்தியோட சாராம்சமே புரியும். ஏன்னா சொன்னவர் மேல நம்பிக்கை வைக்காதபடி, அவர் சொல்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம், அந்த நபர் மேலே நம்பிக்கை வரலன்னா அவர் சொல்றதை எப்படி நம்ம கேட்போம்? கேட்க மாட்டோம். ஒரு வாகனத்துல பயணிக்கிறோம், ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லை, அவர் ஒரு தூங்குறாரு, இல்லை ஒரு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிறாருன்ற ஒரு நிலைப்பாடு வரும்போது என்ன பண்ணுவோம்? போலாமா வேணாமான்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுபோல நாம் இவர்தான் நமக்கென்று அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியா அப்படின்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ அவர் தீர்க்கதரிசியாய் அவர் இருப்பாரானால் அவர் சொல்லப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் வேதபூர்வமாக நிரூபணமாயிருக்குதா அப்படி பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நிறைய தீர்க்கதரிசிகளை சபை ஸ்தாபனங்கள் காமிக்குது. அப்ப அந்த தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அது ஒரு சபையோட, ஒரு கூட்ட ஜனத்தோட, ஒரு ஆசீர்வாதத்தோட முடியுதா, இல்ல ஒரு கூட்ட ஜனத்தை அழிவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனமான்னு நாம் பார்க்கணும். ஒரு கூட்ட ஜனத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படியாய் தேவன் என்ன பண்றாரு? ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் தம்முடைய ரகசியத்தை சொல்லி அவர் என்ன பண்றாரு? கொண்டு வரார். பாருங்க, தீர்க்கதரிசிக்குள்ளதான் அந்த ரகசியத்தை பேசுவார். எல்லாருக்கிட்டையும் அவர் பேச மாட்டார். நாம் வாசித்த வேத வசனத்தை கூட நாம் வாசிப்போம். அதுக்கு முன்பாக இந்த சாமுவேல் வாசிங்க. 1 சாமுவேல் 3:1-2. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்து பிரதிட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. பாருங்க, இந்த ஏலி யாருன்னு நமக்கு தெரியும், சாமுவேல் யாருன்னு நமக்கு தெரியும். ஏலி யாரா இருக்கிறார்னா அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார். சாமுவேல் யாரா இருக்கிறார்னா அந்த ஏலியின் மூலமாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளையாண்டானா இருக்கிறார். உண்மைதானே? ஃபர்ஸ்ட் அதான் பிள்ளையாண்டானா இருக்கிறாரு. அவர் வளர்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா ஆவறாரு, அடையாளம் கண்டு கொள்ளப்படுறாரு. பாருங்க, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் சாமுவேலை பிறப்பதற்கு முன்பாக என்ன பண்றாரு? சாமுவேலை ஒரு தெரிந்து கொள்றாரு, ஒரு தீர்க்கதரிசியா தெரிந்து கொள்றாரு. பாருங்க, இந்த ஏலிக்கும் இந்த சாமுவேலுக்கும் இடையில ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் சகோதர வாட்சர் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதிட்சயமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. ஏலி வயது சென்ற ஒரு நபரா இருக்கிறாரு. தன்னுடைய கண்கள் என்னது? இருள் அடைஞ்சிச்சு, பார்க்க கூடாதபடிக்கு அவர் ஊழியத்தெல்லாம் செய்யறாப்புல. செய்யும்போது அவருக்கு என்ன ஒரு இருள் அடைந்த ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைக்கு வரார்.
சபைகளை என்ன ஆகுது, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சோர்ந்து போகுது. பிரைஸ் லார்ட். ஒரு பலவீனமாகுது. ஏன் பலவீனமாகுது, ஏன் சோர்ந்து போகுதுன்னா, அந்த வெளிப்பாடு, அதாவது என்ன சொல்றதுன்னா, அந்த நாளுக்கு தேவன் என்ன பேச வேண்டுமோ, என்ன அந்த வெளிப்பாட்டை அளிக்க வேண்டுமோ, அந்த வெளிப்பாடு அல்லாத போது சபை சோர்வு அடையுது. பிரைஸ் லார்ட். சபை ஏன் இன்னைக்கு செய்தியின் சபைக்கும் மற்ற சபைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த வெளிப்பாட்டில் நிற்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு வரலும் விசுவாசத்தில் நிற்க முடியுது. பிரைஸ் லார்ட். இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டதுலேருந்து இங்கே தடுமாற காரியம் அல்ல. பிரைஸ் லார்ட். தடமாறாமல் நிற்க முடியுதுன்னா என்ன காரணம், நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவி உண்மை. பிரைஸ் லார்ட். ஏன்னா பரிசுத்த ஆவி தான் என்னது, வார்த்தையாக இருக்குது. அப்போ நாம் பெற்றுக்கொண்ட வார்த்தை உண்மைன்றது தான் காரியம். அப்போ இந்த ஏலிக்கு என்ன நடக்குதுன்னா, அவர் இந்த காரியங்களை பார்க்க கூடாதபடிக்கு இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க, ஏலி அவர் ஒரு ஆசாரியனா இருக்கிறார். பிரைஸ் லார்ட். அதே போல ஏலி ஒரு சபைக்கு அடையாளமா இருக்கிறார். பிரைஸ் லார்ட். பாருங்க, தீர்க்கதரிசி இங்கே சாமுவேல் அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமா இருக்கிறாரு. அதே போல அந்த சாமுவேல் வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஒரு புதிதான ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கென்று தேவன் அங்கே ஏலியை பயன்படுத்தவில்லை. அங்கே யாரை பயன்படுத்துறாரு, சாமுவேலை பயன்படுத்துறாரு. ஏன் சாமுவேலை பயன்படுத்துறாருன்னா, சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தா. பிரைஸ் லார்ட். அதனால சாமுவேல் கிட்ட என்ன பண்றாரு, காரியங்களை கொண்டு வர்றார். பிரைஸ் லார்ட். பாருங்க, அப்படியே நீங்க படிச்சீங்கன்னா அந்த சொப்பனம் காண்றாரு. பிரைஸ் லார்ட். யார் சொப்பனம் காண்றது, சாமுவேல் வந்து சொப்பனம் காண்றாரு. அந்த கீழே அந்த காரியத்தை படிங்க. ஏறக்குறைய 3 முறை அந்த சொப்பனம் வருது. வரும்பொழுது தாத்தா ஏலி அவர்கிட்ட போயிட்டு, ஏலிக்கிட்ட போயிட்டு நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்லும்போது 3 வாட்டி அதே சம்பவம் நடக்குது. அப்போ சொல்லும்போது ஒவ்வொரு வாட்டியும் இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த ஏலிக்கிட்ட கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கண்டிப்பாக உன்னை கூப்பிட்டது யாராக தான் இருக்கும், கர்த்தராக தான் இருக்கும். அப்படி சொல்லும்போது, நீ அவர் கேட்கும்போது சொல்லு, கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு என்ன பண்ணுறேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கேட்குறாரு. அப்போ ஒரு ரகசியத்தை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் சொல்கிறார். அதை படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொடுத்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்கள் அடக்க பண்ணாமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அது நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ரகசியத்தை சொல்றாரு. என்ன ரகசியம்னா, ஏலி வந்து தன் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்த கண்டிக்காம விடுறதுனால என்ன பண்ணாங்க, காணிக்கையில கையாடல் பண்ணிட்டாங்க. அதோட அங்க பலி கொடுக்குற இறைச்சியில் என்ன பண்ணிட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்க. அதை வந்து சாமுவேல் ஏலி கண்டிக்க வேண்டிய இடத்துல இருந்து என்ன பண்ணல, கண்டிக்காம விட்டதுனால என்ன பண்றாரு, சாமுவேல் கிட்ட வந்து கர்த்தர் பேசுறாரு. அடுத்து படிங்க பேசுறாரு. சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கு அந்த தரிசனம் அறிவிக்க பயந்தான். ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்ற சாமுவேலை கூப்பிட்டான். ஏன் பயப்படுறான்னா, யாரு தூக்கி வளர்த்து ஆளாகின ஒரு நபர், பிரைஸ் லார்ட், அவருக்கு விரோதமா அவங்க குடும்பத்துக்கு விரோதமா ஒரு காரியத்தை சொல்லும் போது எப்படி சொல்றதுன்ட்டு அவருக்குள்ள பயம் வருது. பிரைஸ் லார்ட். அடுத்து படிங்க. ஏலியோ, சாமுவேலே என் மகனே என்ற சாமுவேலை கூப்பிட்டான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், கர்த்தர் உன்னிடத்தில் சொன்ன காரியம் என்ன, எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்றை எனக்கு மறைத்தையானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான். பாருங்க, சாமுவேல் கர்த்தருக்கு
கர்த்தர் அவர்கிட்ட என்ன காரியத்தை பேசினாரோ அதை கன்வே பண்ண வேண்டியது யாரோட காரியம்? சாமுவேலோட காரியம். அது என்ன பண்ணுறாரு? கன்வே பண்ணிட்டார். தீர்க்கதரிசியோட வாழ்க்கையில் கூட தீர்க்கதரிசிக்கிட்ட போயிட்டு என்ன கேட்குறாங்க, நீங்கள் அடிக்கடி நீங்கள் உடை உடுத்துறது அந்த காரியத்தெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, அவர் சொன்னார், நான் சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்றார். புரியுங்களா? நீங்கள் தானே என்ன தீர்க்கதரிசியாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, நீங்கள் தானே என்ன ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, அது என்னோட காரியம் இல்லை, அவர் சொன்னார், நான் சொன்னேன் அப்படின்றார். புரியுங்களா? அப்போ அதே காரியம் தான் இங்கே நடக்குது. சாமுவேலோட இந்த சொப்பனத்தில் அந்த நடந்த சம்பவத்தில் இதே காரியம் தான் கர்த்தர் அவர்கிட்ட பேசி சொல்கிறாரு. பிரைஸ்லா அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அதை சொல்லிடுறாரு. பிரைஸ்லா இப்போ என்ன ஆச்சு, சாமுவேலோட காரியம் முடிஞ்சு போச்சு. அதில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாரு, ஒரு வார்த்தை கூட என்னது, சாமுவேல் எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பிரைஸ்லா அவர் என்ன சொன்னாரோ அதை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கன்வே பண்ணிட்டார். அவ்வளோதான். இன்னைக்கு நம்மளோட காரியமும் அப்படிதான். இவங்க கோச்சிக்குவாங்க, அவங்க கோச்சிக்குவாங்க, இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அதெல்லாம் காரியமே கிடையாது. பிரைஸ்லா ஒருத்தர் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறதை காட்டலாம். அந்த சகோதரன் கிட்ட, சகோதரா நீ வார்த்தை அடிப்படையில் சரியில்லை பாரு, வார்த்தை என்ன செய்து சொல்லுது, நீ என்ன செய்கிற பாரு. பிரைஸ்லா அப்படி சொல்லலாம், அதில் தப்பு இல்லை. ஏன்னா வார்த்தையை சொல்லும்போது ஒருவேளை அதை நம்ம சொல்லும்போது தான் அவர் சரி செய்து கொள்ளலாம். பிரைஸ்லா எல்லாருமே ட்ரையல் அண்ட் எரர் தானே, எல்லாருமே என்னது அப்படி தானே, எல்லாரையும் தேவன் என்ன பண்ணுறாரு, கருணையோடு தான் பார்க்குறாரு. பிரைஸ்லா என் மகனே என் மகளே இப்பயாச்சும் என்ன பண்ண, என் அண்டைக்கு நீ வரமாட்டியான்றது தான் அவரோட காரியமாக இருக்குது. பாருங்க, இந்த கடைசி நாட்களிலே தேவனுடைய சத்தம் நமக்கு அதிகம் தேவையா இருக்குது. பாருங்க, சாமுவேலின் நாட்களில் தரிசனம் இருந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க, சீர்கெட்டு போவாங்க. பாருங்க, தரிசனத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு வருகின்றன, அது அவர்களிடம் உரைக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தையாய் உள்ளது. பிரைஸ் லார்ட். இந்த தரிசனம் யாரோடது, கர்த்தர்து. அதனால எந்த ஒரு மனிதனோட ஞானமும் கிடையாது. அப்போ அன்றைக்கு சாமுவேல் வாழ்க்கை ஏலியோட காரியங்களை சரி செய்ய முடியும். ஏன்னா ஏலியோட ஊழியம் முடியுதான். பிரைஸ் லார்ட். ஏலியோட காரியங்கள் முடியுதான், நிறைவடைதான். அடுத்த காரியம் வரணும். பிரைஸ் லார்ட். ஊழியமானது என்ன பண்ணணும், மாற்றப்படணும். அந்த காரியம் நடக்குது. பாருங்க, ஏலி ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கவில்லை, அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான். பிரைஸ் லார்ட். ஒரு ஆசாரியனா இருந்தான். அவனுக்கு வயதாகி கொண்டிருந்த போது அவனுடைய கண்கள் இருள் அடைந்து கொண்டிருந்தது. அவனுக்கு சுற்றிலும் செல்ல பார்வை இல்லாதிருந்தது. அவன் பெரிய தேக அமைப்பு கொண்டவராய் இருந்தான். அவன் கர்த்தருடைய பணியை துவங்கி அதை முடிக்காமல் அப்படியே விட்டு விட்டான். பிரைஸ் லார்ட். பெண்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா அங்கே ஒரு ட்ரபுள் ஆயிடுச்சு. பிரைஸ் லார்ட். அதனால பெண்டிங் ஆனதுனால என்ன பண்ணுச்சு, அவன் கண்கள் இருள் அடைந்து போன ஒரு நிலையிலே அவன் தள்ளப்பட்டான். பிரைஸ் லார்ட். நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படிதான். தேவனோட வார்த்தை நம்மளோட கூட பயணிக்கிறவர்களும் நம்மளை நடத்துகிறவர்களும் கரெக்டாக போவோம். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப். பிரைஸ் லார்ட். அந்த வார்த்தையை நம்ம வார்த்தை உள்ளே கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்காத போது நாம் ஒரு மாம்சத்துக்குரிய காரியத்தை நாம் உள்ளே கொண்டு வருவோமானால் வார்த்தை நம்மளோடு கூட பயணிக்கிறது ஸ்டாப் ஆகிடும். பிரைஸ் லார்ட். அப்படி ஸ்டாப் ஆகும்போது என்ன பண்ண முடியும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி செல்ல முடியாது. பிரைஸ் லார்ட். இந்த ஒரு நிலை, இந்த கடைசி காலத்திலே ஒரு எச்சரிப்பு சத்தத்தை தேவன் தந்து, பிரைஸ் லார்ட், இந்த எச்சரிப்பு சத்த கூடாரத்துக்குள்ள இருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுறதில்ல போறேன், நான் மனவாட்டி, எனக்கிட்ட வார்த்தை இருக்குது, என்னிடத்துல பரிசுத்த ஆவி இருக்குது, அப்படி எல்லாம் சொல்லி ஒரு கைவிடப்படக்கூடிய நிலைமை வருமானால் அது எவ்வளவு பெரிய பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. உண்மை. பிரைஸ் லார்ட். அப்போ ஒருத்தன் தெரியாத ஒருத்தனுக்கும் நாம் தெரிந்து கொள்வதில் இருக்கிற நமக்கும் என்ன வித்தியாசம், ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். பிரைஸ் லார்ட். பாருங்க, அதனால்தான் நமக்கு தேவன்
இந்த நாளில் என்ன பண்றாரு? வார்த்தை தந்து நம்ம இழுத்து கொள்றார். பிரைஸ் லார்ட். பாருங்க, கர்த்தருடைய பணியை செய்யப்படாமல் அங்கே விடப்பட்டுள்ளது. சத்திய வார்த்தை உரைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. ஸ்தாபன சபையின் பார்வையானது இன்றைக்கு என்ன பண்ணுச்சு? இருள் அடைஞ்சு போச்சு. பிரைஸ் லார்ட். ஸ்தாபன சபைகள் என்னாச்சு? இருள் அடைஞ்சு போய் தனக்கு இஷ்டமான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்தாபன சபைகள்லாம் அவங்களோட கொள்கை கோட்பாடுகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த அந்த தலைமைத்துவ போதகரோ இல்லை அவங்க பிஷப்போ யாரோ ஒருத்தர் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு தேவனோட வார்த்தையை விட்டுருவாங்க. பிரைஸ் லார்ட். எங்கள் ஸ்தாபனம் இப்படி சொல்லுது, நாங்கள் அதனால இப்படி செய்கிறோம், அப்படி அதை போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சார்ந்துடுவாங்க. ஏன் அதை சாடுறாங்க அப்படின்னா, அவர் செய்கிறாருங்க, இவர் செய்கிறாருங்க, அதனால நாங்களும் செய்கிறோங்க, எங்கள் ஸ்தாபனம் செய்யுதுங்க, அப்படி என்ன பண்ணுருவோம்? சார்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த செய்தியில் தான் ஒரு மேய்ப்பரே தப்பு பண்ணாலும் அது திரை நீக்கி காண்பிக்கும். பாரு, இங்கே தவறாக இருக்கிறாரு மேய்ப்பர் அப்படின்ட்டு. கரெக்டா? அப்போ இது ஒரு வெளிப்பாட்டின் செய்தி. அப்போ யாருங்கிறது ஏமாற்றவே முடியாது. பிரைஸ் லார்ட். ஒரு கூட்ட ஜனத்தை ஏமாற்றி நயவஞ்சகமா அந்த என்ன பண்ணுறது, தன்னோட காரியங்களுக்காக தேவைகளுக்காக ஒரு மாதிரி மட்டுப்படுத்தி என்ன பண்ண முடியாது? ரொம்ப நாளைக்கு இந்த செய்தியில் வைக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஏன்னா இது வெளிப்பாட்டின் செய்தி. நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்தோம், இங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், நம்ம எங்கே போக போகிறோம் என்ற அந்த வெளிப்பாட்டை நமக்கு என்னது நாளுக்குரிய வார்த்தையானது நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அங்கே ஏறி படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்வை மங்கி கொண்டிருந்தது. அவன் ஒரு ஆசாரியாயிருந்தான். அவர்களுக்கு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது. ஏலி அது மிகப்பெரிய தேவையற்றதாகவே இருந்தது. பாருங்க, தேவன் அந்தந்த வேலைக்காக தேவையை சந்திப்பதாக வாக்களித்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் இந்த நேரத்திற்கான தேவையை சந்திக்கவும் அவர் நம் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார்னு வேத வசனம் சொல்லுது. அவர் மாறாதவரா இருக்கிறார்னா இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறார்? பிரைஸ் லார்ட். இன்னைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரைஸ் லார்ட். அப்போ நம் மத்தியிலே கிறிஸ்து இருப்பாரானால், நமக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அற்புதத்தோட, அடையாளத்தோட, வார்த்தையோட, பரிசுத்தாவியோடு கூட என்ன பண்ணும்? அது பிரதிபலிக்கும். நிச்சயமாகவே நாம மணவாட்டி என்றால் ஒரு கிரகத்தை சிசி போகலாம். பிரைஸ் லார்ட். ஒரு கிரகத்தை சிசிக்கக்கூடிய அளவுக்கு என்னது? ஒரு மணவாட்டிக்குள்ள தேவன் அந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறார், அந்த வல்லமை வச்சிருக்கிறார். அந்த வல்லமை எப்போ கிரியை செய்யினா, நாம் இந்த நாளுக்குரிய சத்தத்தை கேட்டு நாம் பயணிக்கும் போது தான் அந்த காரியமானது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பாருங்க, இன்றைய சபை இந்நிலையில் உள்ளதற்கு ஒரு காரணம் என்னவெனில், அநேக சத்தங்களுக்கு அது செவி சாய்க்கிறது. பிரைஸ் லார்ட். அநேக சத்தங்களுக்கு செவி சாய்ச்சி என்ன பண்ண முடியல? நல்லா நீங்கள் லிசன் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் நம்ம தேவனுக்காக நம்ம செலவழிக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம தேவனோட சத்தத்தை கேட்காத அளவுக்கு என்ன பண்ணுது? வேறொரு சத்தம் வந்துனே இருக்குது. பிரைஸ் லார்ட். நீங்கள் வெளியே போகிற இடம் எல்லாம் மெசேஜ் ஓடினே இருக்குமா? இல்லை, கிடையாது. பிரைஸ் லார்ட். நம்ம சந்திக்கிற நபரெல்லாம் வேதத்தை பற்றி தான் பேசுவாங்களா? கிடையாது. அப்போ பாருங்கள், இந்த கடைசி காலத்தில் வார்த்தை என்கின்ற ஒரு பஞ்சத்துக்கு உண்டான ஒரு நாட்கள் என்ன பண்ணுறோம்? நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். நம்மளை தோற்கடிக்கிறதுக்கு யார் போதும்? நம்ம வச்சுருக்கிற மொபைலே போதும். பிரைஸ் லார்ட். நாம் வைத்து கொண்டிருக்கிற மொபைலே போதும். இந்த மொபைலில் தேவனோட சத்தத்தையும் கேட்கலாம், பிசாசோட சத்தத்தையும் கேட்கலாம். பிரைஸ் லார்ட். எவ்வளோ நேரம் நம்ம தேவனோட சத்தத்தை கேட்குறோம்? நாம் அதை அனலைசிஸ் பண்ணணும். பிரைஸ் லார்ட். சகோதரங்கிட்ட கூட அருமையாக காரியம் போன வாரம் சொன்னேன். பிசாசோட தந்திரமே என்ன? நம்மளை தூங்க விடாமல் வச்சுன்னு தான். அப்போ தானே காலையில் எழுந்திருக்க முடியாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கன்னாரு. பிரைஸ் லார்ட். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவானாரு. அதிகாலையில் நீ அவர் பார்த்துட்டுனா உனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடல. அதனால என்ன பண்ணோம்? நைட்டில் இரவுல நீண்ட நேரம் அவரோட சத்தத்தை கேட்காதபடி வச்சிருந்து பகலில் விடிய டயர்டாக்கி
நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண விடாம அவர் அன்றைக்கு போகாம தள்ளப்படக்கூடிய ஒரு காரியம் என்னது? பிசாசோட தந்திரமா இருக்குது பாருங்க. உண்மையிலே நாம் இந்த காரியத்துக்கள்லேருந்துலாம் வெளியே வரணும்னா அப்போ இந்த நாளுக்குரிய தேவனுடைய சத்தம் நமக்கு தேவையா இருக்குது. இந்த நாளுக்கு அன்னைக்கு தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்றார், முதலாவது ஏதேனிலே அங்கே தேவனுடைய சத்தத்தை தள்ளும்போது தான் பிரச்சனை வந்துச்சு. அன்றைக்கு ஏதேனிலே ஆதாம் தேவனுடைய சத்தத்தை தள்ளிவிட்டு மனைவியுடைய சத்தத்துக்கு செவிசாச்சான்றார். அங்கே ஏவாள் பிசாசோட சத்தத்துக்கு செவிசாய்த்து என்ன பண்ணா? அங்கே விழுந்து போனான். யோபு போல சொல்லியிருக்கணுமா? தீர்க்கதரிசி சொல்றார், யோபுக்கு என்ன வந்துச்சு? ஜீவனை தூஷிச்சு தேவனை தூஷிச்சு ஜீவனை உடியா ஒன்றும் என்னவோ தேவன் பிரார்த்தனை பண்ணுகிற சொல்லும்போது என்னாச்சு? அப்போ அவர் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கணுமா? பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய் அப்படின்னு. அப்போ அந்த நிலையில சொல்லியிருக்கணும் ஆதாம். ஆனால் ஆதாம் தன் மனைவியை நேசித்தது நிமித்தமாய் என்ன பண்ணிட்டாரு? ஆதாம மனைவியோட சத்தத்துக்கு செவி சாய்ச்சிட்டார். முதலாம் ஆதாம் எப்படி மனைவியோட சத்தத்துக்கு செவி சாய்ச்சாரோ அதே மாதிரிதான் ரெண்டாம் ஆதாம் என்ன பண்றாரு? மனைவியோட சத்தத்துக்கு செவி சாய்க்கிறார். மனவாட்டியாகிய நமக்கென்று அவர் என்ன பண்றாரு? செவி சாய்த்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் நம்மை இழுத்து கொள்ளும்படியாய் பாவத்திலே மூழ்கி கிடந்த நமக்காக அன்றைக்கு ஏவாள் பாவத்தில் மூழ்கும் போது ஆதாம் என்ன பண்ணாரு? தன் மனைவியின் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக அதை மீட்டு கொண்டார். அதே காரியம் தான் இப்பயும். நாம பாவிகளா இருந்த தகுதி இல்லாத நம்மை எப்படி தேவன் அழைத்தார், முன்குறித்தார், என்ன காரியம் அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர் முதலாம் ஆதாம் எப்படி தன் மனைவியின் மீது அவன் அன்பு கொண்டானோ அதே போல இரண்டாம் ஆதாம் என்ன பண்ணாரு? மனவாட்டி ஆகிய நம் மீது அவர் என்ன பண்ணாரு? அன்பு கொண்டு மீட்டெடுக்கும்படியாய் உன்னத நிலையிலிருந்து இழிவான நிலைக்கு இறங்கினார். எவருமே எடுக்க முடியாத ஒரு நிலையை அவர் எடுத்து அவர் என்ன பண்ணாரு? கீழே வந்தார் நமக்கென்று. பாருங்க 1 கொரிந்தியர் 14:8 கூட வாசிங்க. அந்தபடியே அந்தபடியே எக்காலம் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தப்படுவான்? எக்காலம் விளங்காத ஒரு சத்தமிட்டால் எவன் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுவான்? இப்போ நமக்கு வருமானால் விளங்காத ஒரு சத்தம், புரியாத ஒரு சத்தம் நமக்கு அது வருமானால் நாம எப்படி ஆயத்தமாக முடியும் யுத்தத்துக்கு? ஆர்மிக்கெல்லாம் ஒரு ரூல் இருக்குது. ஆர்மிக்குன்னு ஒரு கமாண்டர் ஒரு சவுண்டு கொடுப்பாங்க. அந்த சவுண்டோட சத்தத்துக்கு தான் செவி சாய்க்கணும். ஆர்மியோட கமாண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஒரு கமாண்டர் ரூல் கொடுக்குறாருன்னா அந்த கமாண்டருக்கு தான் செவி சாய்க்கணும். ஒரு கமாண்டர் ஒரு டீமை அவர் வழி நடத்துறார் என்றால் அந்த டீமுக்கு மட்டும்தான், அந்த கமாண்டரோட சத்தத்துக்கு மட்டும்தான் அந்த என்ன சொல்லுவாங்க கார்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? செவி சாய்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த கமாண்டரோட ரூலுக்கு கீழே தான் அவர் இருக்கணும். வேற ஒரு அவரோட ஈக்குவலில் இருக்கிற ஒரு அதிகாரி அதே கமாண்டர் வேற ஒரு டீமை நடத்துகிற கமாண்டர் இவர் வந்து கெயிட் பண்ணால் கூட அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கக்கூடாது. இது ஆர்மி ரூல். ஏன் அப்படின்னா அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கமாண்டரோட சத்தத்துக்கு தான் என்ன பண்ணணும்? அவர் செவி சாய்த்து அவர் ரியாக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த கமாண்டர் வேற ஒரு கமாண்டர் கிட்ட போயிட்டு சரண்டர் பண்றாருன்னா அப்போ அவருக்கு ரியாக்ட் பண்ணலாம். பாருங்க, அது போல ஒரு ஆர்மிலே எப்படிப்பட்ட ஒரு ரூல் வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நாம தேவனோட சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கும் போது நம்ம அதுக்கு இடையில உள்ள வேற ஒரு சத்தத்துக்கு நாம் செவி சாய்ப்போமானால் அந்த காரியம் என்னது? உண்மையிலே அது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையாக தான் இருக்கும். பாருங்க, இங்க பவுல் என்ன சொல்றாரு? இந்த எக்கால சத்தத்துக்கு விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? ஆனா தேவன் நமக்கு ஒரு விளங்குற ஒரு சத்தத்தை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு பவுல் என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியும், நோவா என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியும், ஆதாம் எப்படி விழுந்து போனார்னு தெரியும், பாவம் என்னன்னு தெரியும், பரிசுத்தம் என்னன்னு தெரியும், பாவத்துக்கு உண்டான பரிகாரம் என்னன்னு தெரியும், ஞானஸ்தானம் என்னன்னு தெரியும், தேவன் யாருன்னு தெரியும், எடுத்துக்கொள்ளப்படுதல் என்னன்னு தெரியும்.
இன்னைக்கு இன்றைய நாள்ல யுத்தம் நாடுகளுக்கு மத்தியில ஏன் யுத்தம் நடக்குதுன்றது வரலாம் நமக்கு தெரியும். பிரைஸ் லார்ட். ஏன்னா எல்லா ரகசியத்துக்குரியவர்கள் நாம் அல்ல, ரகசியத்துக்குரியவர் நமக்குள்ள இருக்கிறார். பிரைஸ் லார்ட். அவரோட வார்த்தையை, தீர்க்கதரிசியோட வார்த்தையை நாம் செவி சாய்த்து பிலீவ் பண்ண அவர் நமக்குள்ள வந்துடுறார். தீர்க்கதரிசி நமக்குள்ள வரல, தீர்க்கதரிசி கிட்ட பேசின தேவன் நமக்குள்ள வந்துட்டார். பிரைஸ் லார்ட். அப்போ வரும்போது நம்மை அவர் என்ன பண்றாரு, இந்த விளங்காத சத்தத்தை அவர் விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த அரசியல் சத்தமும் மத சத்தமும் இன்றைக்கு ஒன்றிணைந்து என்ன பண்ணுது, தாறுமாறாக்கி போட்டு கொண்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். இன்னைக்கு சபைகளுக்குள்ள அரசியல் சத்தம் உள்ள பூந்துச்சு. 100 ஓட்டுக்குதா, இதான் உனக்கு இவ்வளவு தரம் தரேன். இன்னைக்கு சபை ஸ்தாபனங்கள்லாம் என்ன பண்ணுது, எனக்கு இந்த தலைவர் தான் வேணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, பாஸ்டிங் போட்டு ஜெபித்து கொண்டிருக்குது. அப்ப சபையோட காரியம் உள்ள வந்துருச்சு, அரசியல் சம்பந்தமான காரியம். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, கிறிஸ்துவ அரசியல் இயக்கம் அப்படின்லாம் கட்சியை தொடங்கிடுறாங்க. பிரைஸ் லார்ட். எதனால? அவங்க பெற்றுக்கொண்ட காரியத்தில் சரியாய் நிற்க முடியாம அப்படியே டைவர்ட் ஆகுறாங்க, அழைப்பாகிறாங்க. பிரைஸ் லார்ட். ஆனால் நமக்கு தேவன் அப்படியாய் விடாதபடி, பிரைஸ் லார்ட், நம்ம யார் என்பதை தேவன் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார். பிரைஸ் லார்ட். ஏலியோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை வெளிப்படுத்தினது போல, பிரைஸ் லார்ட், இன்றைக்கு நமக்கு என்ன பண்றாரு, ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி எல்லாவற்றையும் அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எபிரேயரின் புஸ்தகம் 11:37 கூட எடுங்க. எபிரேயர் புஸ்தகம் 11:37. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள். படிங்க. கல்லெறி உண்டார்கள், வாளால் அறுப்பு உண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்பரியாட்டு தோளையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலும் மலைகளிலும் புகையிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற்று போனார்கள். பாருங்க, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று என்ன பண்ணாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். பிரைஸ் லார்ட். நம்ம வரும்போது சொன்ன சாட்சி என்பது என்ன, தேவன் நம் வாழ்க்கையில செய்யறத நம்ம என்ன பண்றோம், தேவனோட சமூகத்துல வந்து சாட்சி சொல்றோம். பிரைஸ் லார்ட். நற்சாட்சின்னா தேவன் ஸ்ரீதர் பதர் இங்க முன்னாடி வந்து சாட்சி சொல்றாரு, தேவன் என் வாழ்க்கையில் எப்படியா செஞ்சாருன்றது சாட்சி. நற்சாட்சின்னா அவரை பத்தி நான் சாட்சி சொல்லணும் அநேகர்கிட்ட. ஸ்ரீதர் இப்படியா வாழறாரு, இப்படியா ஜீவிக்கிறாரு, இப்படியா இருந்தாரு, இப்படியா மாறிட்டாரு. பிரைஸ் லார்ட். அதுதான் நற்சாட்சி. அப்ப அந்த நற்சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில என்னது தேவையா இருக்குது. பிரைஸ் லார்ட். அப்போ இந்த சாட்சி சொல்லும்படியாய் வைத்த தேவனுக்கு அநேகர் நற்சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ண முடியும், ஜீவிக்க வைக்க முடியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவிக்கிற தேவனை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பெற்று இருக்கிறோம். பாருங்க, அவர் தீர்க்கதரிசி சொல்றார், அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட வார்த்தையோடு உண்மையான வார்த்தையின் இயற்கைக்கு மேம்பட்ட வெளிப்படுத்தலையும் திரும்ப கொண்டு வருகிறது. தேவனுடைய சத்தம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். பாருங்க, இந்த தேவனுடைய சத்தத்தை, இயற்கைக்கு மேம்பட்ட அந்த சத்தத்தை பிசாசோட சத்தம் அதை தாறுமாறாக்குதான். பிரைஸ் லார்ட். அதை கேட்க கூடாதபடிக்கு என்ன பண்ணிட்டான், அதை டைவர்ட் பண்ணி விட்டான். பிரைஸ் லார்ட். நீ செல்ல இப்படி பார்த்துனே இருக்கிறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஏதோ வருது, என்ன பண்ணுது, உள்ள வந்து ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பில் போ, ஒரு லிங்க் ஏதோ போட்டிருக்காங்கன்னு உள்ள போ, அது ஒன்று எவ்வளோ நேரத்துக்கு இழுத்துன்னு போகுது பாரு. உண்மைதானே? அதை நம்ம ஜெயிக்கணும்னா உண்மையிலே நம்ம இந்த கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியோட சத்தத்துக்கு செவி சாய்த்து வார்த்தையோடு கூட நம்ம பயணிக்கும் போது தான் அந்த காரியத்தை எல்லாம் ஜெயிக்க முடியும். அப்போ ஆவிக்குரிய ஆகாரம் நமக்கு அதிகமாக தேவையாக இருக்குது. பாருங்க, இன்றைக்கு நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோம்,
அடையாளம் கண்டுகொள்ளும்படியாய் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வார்த்தைகளை தந்திருக்கிறார். பாருங்க, ஏலியின் முறைமை ஒரு தீர்க்கதரிசிக்கு பதிலாக ஒரு ஆசாரியனாய் இருந்தான். தீர்க்கதரிசி தான் வார்த்தையாய் இருக்கிறான், ஆசாரியன் சபையாய் இருந்தான். தீர்க்கதரிசி தான் என்னவா இருக்கிறான்? வார்த்தையா இருக்கிறான். அப்ப இந்த நாளுக்குரிய ஒரு தீர்க்கதரிசி நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நாம் என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நாம் தீர்க்க தரிசனத்தை உடையவர்களா நாம் இருக்கிறோம். ஏன்னா நாம் தீர்க்கதரிசியை நாம் உடையவரா இருக்கும்போது நாம் தீர்க்க தரிசனத்தையும் என்ன பண்றோம்? உடையவரா இருக்கிறோம். இந்நாளுக்குரிய வெளிப்பாட்டு என்னது நமக்கு தெரிய வருது. பாருங்க, இந்த கடைசி நாட்களில எவனை விழுங்கலாமா என்று என்ன பண்ணுது? பிசாசு வகை தேடி சுற்றி இருக்குது. கள்ள தீர்க்கதரிசிகள் மூலமா, கள்ள கிறிஸ்துகள் மூலியமா. பாருங்க, நான் எப்படி ஒரு சகோதரங்கிட்ட தேவன் பேசுறது நம்ம பிலீவ் பண்றோமோ, அதே போல என்ன பண்ணுது? பிசாசும் ஒரு மனிதனை எடுத்து அது பயன்படுத்துது. ரைட்லா? அப்போ நம்ம ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டிய ஒரு நேரமா இருக்குது. இன்னொன்று கூட சொல்றேன், என்னோட அனுபவத்தில் சொல்றேன், நீங்க எதை செஞ்சாலும் என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணிட்டு செய்யுங்க. செய்யும்போது அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரணும், அதை தேவன் என்ன பண்ணுவாரு? ஸ்டாப் பண்ணி போட்டுருவாரு. ரைட்லா? அது முதலாவது நம்மளோட காரியத்தை நம்ம அவர்கிட்ட வைக்கணும். ஏன்னா நாம் யாரா இருக்கிறோம்னா அவரால் கிரயத்தை செலுத்தி வாங்கப்பட்ட ஒரு நபரா இருக்கும். அப்போ வாங்கும்போது நம்ம யாருக்கு தான் பிரதிபலனா இருக்க வேண்டியதா இருக்குது? அவருக்கு தான் பிரதிபலனா இருக்க வேண்டியதா இருக்குது. அப்போ சகோதரன் கூட அருமையா ஒரு காரியம் சொன்னார். அதாவது ஏன் பிரச்சனை வருது, ஏன் தொல்லைகள் வருது அப்படின்னா, ஏன் தொல்லைகளை தேவன் அனுமதிக்கிறார்னா அவர் அண்டைக்கு வரணும். அருமையா ஒரு காரியம் சொன்னார். ஒரு பிரச்சனை வந்து நம்ம போயிட்டு முட்டி போட்டு கதறி அழுது ஜெபிக்கிறத காட்டிலும் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த காரியத்தை செஞ்சுட்டா வேலை ஈஸியா முடிஞ்சிடும்ல. உண்மைதானே? அதனால தொல்லையை தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், தொல்லையை தந்து தேவன் நம்மை தம் பக்கமாய் அவர் இழுத்துக் கொள்கிறார். அப்ப ஏன் இழுத்துக் கொள்றாருன்னா நாம் அவருக்கு தேவையா இருக்கோம். தேவையா இருப்பதனால் என்ன பண்றாரு? அவர் இழுத்துக் கொள்ளுகிறார். சபை ஸ்தாபனங்கள் குறித்து பேசும்போது இந்த இந்நாளுக்குரிய சத்தத்தை கேட்காதபடிக்கு சபை ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுச்சு? நீங்க எபேசு சபை காலத்துக்கு அப்புறம் ரோமன் கத்தோலிக்கத்திலேருந்து பார்த்தோன்னா கிபி 325 என்ன பண்ணுச்சு? சபை கோட்பாடுகள் மாற ஆரம்பிக்குது. கத்தோலிக்கம் வந்தால் என்ன சொல்கிறாங்க? தாய் சபைன்றாங்க. ஆனால் கத்தோலிக்கத்திலே 3 வகையான சபைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் ரோமன் கத்தோலிக்கம். அந்த ரோமன் கத்தோலிக்கம் கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் ஒன்றிணைக்குதான். இன்னைக்கு எல்லா சபைகளும் ஒன்று சேர போகுது. ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகுது? தயாராகிறாங்க. ஒரு கூட்டமைப்பாக என்னது மாறுறாங்க. ஏன் நமக்குள்ள பிரிவினை எல்லாம் நம்ம ஒன்றா இருப்போம் அப்படின்ட்டு. எப்படி ஒன்றா இருக்க முடியும்? உபதேசங்கள் வேறா இருக்கும்போது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? கோட்பாடுகள் வேறா இருக்கும்போது எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஏன் இன்னைக்கு 2000 டினாமினேஷனுக்கு மேலே ஏன் உருவாச்சு? தேவனோட சத்தத்துக்கு செவி சாய்க்காத வச்சு இன்னைக்கு 2000 உபதேசங்கள் வந்துச்சு. அதையும் தாண்டிச்சு. ஏன் தாண்டிச்சுன்னா தேவனோட வார்த்தை ஒன்று சொல்லுது, இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசி அருமையா சொல்றாரு, புரிந்து கொள்ளுதல் என்பது நம்ம கண்ணுல கிடையாது, காதுல கிடையாது, அது இருதயத்துல இருக்குதான். புரிந்து கொள்ளுது, நான் கண்ணை பார்க்கறேன், பார்த்து நான் அதை பிலீவ் பண்றேன், நம்புறேன், அதுக்கு காரியம் கிடையாது. நான் காதால கேட்கிறேன், நான் நம்புறேன், அது காரியம் கிடையாது. வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது இது உண்மை, இது சத்தியன்ட்டு ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடைக்குது பாருங்க, அதுதான் ஒரு உண்மையான ஒரு காரியம். அப்ப அந்த இருதயத்தோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது. அப்ப இந்த புரிந்து கொள்ளுதலோட கூட நாம பயணிக்கும் பொழுதுதான் நம்மளோட காரியங்கள் சரியா இருக்கும். சகோதரனே சகோதரிய பாருங்க, மத்தேயு 7:15 கூட எடுங்க. கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு
உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Praise Lord. ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு என்ன பண்ணுவாங்க? நம்மிடத்திலே அவர்கள் வருவார்கள். Praise Lord. நாம தான் அடையாளத்தை கண்டுகொள்ளணும். எனக்கு கடைசி காலம். Praise Lord. நாம செய்திக்குள்ள இருக்கிறோம், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம், அப்படி காரியம் கிடையாது. Praise Lord. எந்த நபருக்குள்ளேருந்து வேணா அந்த காரியங்கள் கிரியை செய்யலாம். நாம் அடையாளம் கண்டுகொள்ள பட வேண்டியது அவசியமா இருக்குது. பாருங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசியை பெற வேண்டும். பிரைஸ் லார்ட். ஒரு நல்ல தீர்க்கதரிசியை பெறாமல் நாம் கள்ள தீர்க்கதரிசி என்ன பண்ண முடியாது? அடையாளம் கண்டுகொள்ளவே முடியாது. ஆரம்பத்தில் சொன்னதான், தீர்க்கதரிசியை நீ நம்பாமல் தீர்க்க தரிசனம் உனக்கு புரியாது. தீர்க்க தரிசியை நீ நம்பாமல் உனக்கு தேவனை புரியாது. ஏன் அப்படின்னா, தீர்க்கதரிசி தான் என்ன பண்றாரு? வேத வசனங்களை கோட் பண்ணி காமிக்கிறார். பிரைஸ் லார்ட். அதை கோட் பண்ணி பார்க்கும்போது இப்ப ஜனங்களும் நாமளும் இப்ப எப்ப ஏற்றுக்கொண்டோம்னா, அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு நாம ஏத்துக்கல. பிரைஸ் லார்ட். அதுதான் அடையாளம். அந்த வார்த்தை வேத வார்த்தையோடு கூட மேட்ச் பண்ணி காமிச்சா இருப்பார். இங்கே ரெண்டு காரியம். ஒன்று, செய்தியை மாத்திரம் எடுத்துக்க முடியாது, வேதத்தை மாத்திரம் எடுத்துக்க முடியாது. வேதத்தோட ஒன்றிணைச்சு இங்க பாரு, அங்க பாரு, ஏசையா பாரு, ஆதியாகமம் பாரு, இப்படி மேட்ச் பண்ணி காமிச்சாரு பத்தியா? அதுதான் பரிசுத்தாவின் வழி நடத்துது. அதுதான் ஒரு உண்மையான தீர்க்கதரிசிக்கு உண்டான அடையாளம். லாவை மீறி என்ன பண்ண முடியாது, அவங்க பேச முடியாது. என்ன சொன்னார் தீர்க்கதரிசி? அருமையான காரியம் சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி கண்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது? பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தீர்க்கதரிசி என்பவர்களோட காரியம் என்னன்னா, தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை பெற்றுக்கொண்டு ஒரு பாவியான ஒரு மனுஷனை கொண்டு போய் கிறிஸ்துவின் அண்டையில் சேர்ப்பதே என்ன வேலை? தீர்க்கதரிசியோட வேலை. பிரைஸ் லார்ட். தீர்க்கதரிசியோட வேலை என்ன? நான் நிறைய பேர் சொல்லுவேன், அவர் ஒரு தீர்க்கதரிசியா கூட ஏத்துக்காத. உன் வீட்டில் ஒரு என்னது வயது மூத்தவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கும் பாரு, அந்த மரியாதை கொடுத்து என்ன பண்ண, அவரை நீ பிலீவ் பண்ண ஆரம்பி. அப்பதான் தெரியும் உண்மையிலே இவர் தீர்க்கதரிசி தானா, இவரோட வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்துச்சா அப்படின்ட்டு. பிரைஸ் லார்ட். பாருங்க, மார்க் 13:22 படிங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பண்ணுவாங்க. அது எல்லாம் வேதத்தோடு பொருந்துதான் பார்க்கணும். இன்னைக்கு கூட தீர்க்கதரிசனங்கள்லாம் என்ன பண்றாங்க? அற்புத அடையாளம் பண்ணியிருந்தாங்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வருது பாருன்றாங்க. ஒரு பேரை சொல்லி அவங்களுக்கு சுகமாச்சு பாரு கட்டின்றாங்க, உடனே எதிரி குதிக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின்லேயே இதெல்லாம் நடந்துதான் இருக்குது. பிரைஸ்லா. பாருங்க, அதுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்க, முதல்ல என்னத்தை கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ரோமன் கத்தோலிக்கம் கிறிஸ்மஸ் என்கின்ற காரியத்தை என்ன பண்ணாங்க? கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? அது ஒரு சூரியனை ஒரு நமஸ்கரிக்கிற ஒரு காரியம். பிரைஸ் லார்ட். அந்த ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? ரோம வட்டாரங்களுக்குள் ஈடுபட்டு சூரிய தேவனின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். ஆகையால் அப்பொழுது அவர்கள் ரோம கடவுளான ஜூபிட்டரை கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ளாக ஒன்றிணைச்சாங்க. அதுதான் ரோமன் கத்தோலிக்கம். பிரைஸ் லார்ட். ரோம முரண்மையோட கொள்கைகளை கோட்பாடுகளை கொண்டு வந்து கிறிஸ்துவத்தோடு கூட ஒன்று சேர்த்தார்கள். அதுதான் ரோமன் கத்தோலிக்கமா மாறிச்சு. கத்தோலிக்கம் வந்து 3 விதமான கத்தோலிக்கம் இருக்குது. பிரைஸ் லார்ட். அதுல ஒன்று தான் ரோமன் கத்தோலிக்கம். அவங்க தான் முத தொடங்கி வச்சதே இந்த காரியத்தை. பவுலுக்கு அப்புறம் பவுல் ஒரு திருத்துக்கிற ஸ்தலத்தை உருவாக்குறாரு, கண்டிச்சு பிரசங்கிச்சு வார்த்தையின் ஒழுங்குல ஒரு சபையை கட்டுறாரு. பிரைஸ் லார்ட். அந்த கட்டப்பட்ட அந்த காரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு என்ன பண்ணாங்க? இந்த கடைசி காலத்து வரலாம் அதை கொண்டு வந்துட்டாங்க. பிரைஸ் லார்ட். இப்பொழுது கூட அது என்ன பண்ணுது? சபைகளிலே அது கிரியை செய்து கொண்டு அது சபைகளை தாறுமாறாக்கி போட்டு கொண்டிருக்குது. பாருங்க, அப்பொழுது வார்த்தையோடு தரித்து நிற்க விரும்பின ஒரு உண்மையான தேவ மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்க?
அந்த தவறான காரியத்தெல்லாம் கண்டித்து அதை திருத்த ஆரம்பித்தாங்க. பிரைஸ்லாட். அப்படி வந்தவங்க தான் இந்த சீர்திருத்தவாதிகள்லாம். பிரைஸ்லாட். அப்படி வந்தவர் தான் இந்த ஓரல் ராபர்ட்டு, பில்லி கிரகாம், அதோடு கூட இப்போ பவுலோட தொடங்கி இர்னியாஸ், மார்டினு, லுத்ரனு, கொலம்பா, ஜான் வெஸ்லி, இந்நாளுக்குரிய வில்லியம் மரியன், பிரணாம், தீர்க்கதரிசி வரலும் இப்போ அப்படிப்பட்ட காரியம் தான் வந்துச்சு. இப்போ நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்குள்ளே இருந்த அந்த சத்தத்தை இன்னைக்கு நாம் எழுப்பி கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நாம் எழுப்பி கொண்டு என்ன பண்ணுறோம், அந்த சத்தத்தை நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அடையாளப்படுத்தும் பொழுது நமக்கு என்னது வெளியரங்கமாகுது. இந்த நாட்களில் தேவனுடைய சத்தம் அது நம் மத்தியிலே அது தொனித்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சத்தம் நம் மத்தியில் தொனிக்கிறது அது எப்படி நிரூபணப்படும்னா, நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் தான். பிரைஸ் லார்ட். சாட்சி, நற்சாட்சி, அவ்வளோதான். பிரைஸ் லார்ட். அதன் மூலயமா என்ன பண்ணோம், காரியங்கள் அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நாம் ஒரு அமெரிக்காவில் நடக்கிற அந்த இப்போ புகைக்கடா மாறுன்னு சொன்னதை நம்ம தீர்க்கதரிசி முன்னாடியே சொல்லிட்டார். பிரைஸ் லார்ட். ரஷ்யா ஒரு பொத்தானை அழுத்தி என்ன பண்ணுது, இந்த என்டையர் வேர்ல்டுக்கு என்ன பண்ணுறது, எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்துருக்குது. அதை என்ன பண்ணார் தீர்க்கதரிசி சொன்னார். இன்னைக்கு அது நிரூபணமாகி கொண்டிருக்குது. நாடுகளுக்கு மத்தியில் யுத்தங்கள் எல்லாமே இன்னைக்கு நிரூபணமாயிருக்குது. பாருங்க, எக்காலம் மறுபடியும் தொனிக்கும் என்று தேவன் வாக்களித்தார். ஜனங்கள் எப்பொழுதும் வார்த்தையின் உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது எப்பொழுதுமே வார்த்தையின் மூலம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் படிக்கிறேன், கேளுங்க. எக்காலம் மறுபடியும் தொனிக்கும் என்று தேவன் வாக்களித்துள்ளார். ஜனங்கள் எப்போதுமே வார்த்தையின் உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எப்பொழுதும் வார்த்தையின் மூலம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், நாம் சரியாக பண்ணுறோமா தவறாக பண்ணுறோமா, நம்மளோட காரியம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணுன்னா வார்த்தையோடு கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும். தேவனோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கை. பிரைஸ்லா. வார்த்தையும் வாழ்க்கையும் மேட்ச் ஆகணும், ஒன்றிணையணும். பிரைஸ்லா. எப்படி வார்த்தையும் கிறிஸ்துவ என்னது, வார்த்தை தான் என்ன இன்னைக்கு கிறிஸ்துவா இருக்கிறார். பிரைஸ்லா. அந்த வார்த்தை நமக்குள்ளாக வரும்போது நமக்குள்ள என்ன காரியம் இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உண்டான காரியம் நமக்குள்ள இருக்கணும். அவ்வளோதான். பிரைஸ்லா. அதனால இந்த கடைசி நாட்களுக்கு உண்டான இந்த சத்தத்தை கேட்கும்படியாய் அநேகர் நவநாகரிக காரியம், சினிமா காரியம், அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலெல்லாம் மூழ்கி போயிருக்கிற வேலையிலே தேவன் நமக்கோ எச்சரிப்பு சத்தத்தை தந்து பிரைஸ்லா நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டு கொண்டார். பிரைஸ்லா. பாருங்க, அவனுடைய ஆதாம் அவனுடைய மனைவி தவறாக இருந்தது என்ன பண்ணல, அன்னைக்கு அதை அடையாளப்படுத்தி பிரைஸ்லா அதை முறையிடலை. பிரைஸ்லா. அதே போல தான் இன்றைக்கும் நம்ம தவறான காரியங்கள் நம்ம மத்தியிலே இருக்குமானால் அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, பேசி அதை சரி செய்ய வேண்டியதாக இருக்குது. பிரைஸ்லா. சரி செய்து விட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அவர் அண்டையிலே நாம் வரணும். பாருங்க, சபையில் இன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அதில் நாம் என்ன பண்ணணுமா, பர்ஃபெக்டாக இருக்கணுமா. பிரைஸ்லா. சபையில் இன்னைக்கு ஒரு ஒரு ட்ரஸ்டியாக வச்சுக்கிறாருன்னா அவர் அதில் உத்தமமாக இருக்கணுமா. பிரைஸ்லா. அவர் அதில் சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த பொறுப்பை அவர் என்ன பண்ணலாமா, கொடுத்துடலாமா. கொடுத்துட்டு எனக்கு இது தகுதி இல்லைங்க, இது தகுதியான இருக்கிற ஒரு நபருக்கு என்ன பண்ணுங்க, இந்த பொறுப்பை கொடுத்துணுங்க அப்படின்னு சொல்லணுமா. அதுதான் ஒரு காரியமாக இருக்குது. பிரைஸ்லா. இதே சம்பவம் தான் எங்கே நடக்குது, ஏலியோட வாழ்க்கையில் நடக்குது. அந்த காரியம் தான் இன்னைக்கு நம்ம மத்தியிலையும் அது நம்ம பார்க்க முடியுது. அதே போல் யோவான் ஸ்நானகர் என்ன பண்ணார், ஒரு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் ஒரு எச்சரிப்பு சத்தமாக அன்றைக்கி அவர் இருந்தார். பிரைஸ்லா. இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களிலே 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே பிரைஸ்லா அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த எக்காலத்தை, அந்த எச்சரிப்பு சத்தத்தை நாம், தேவனோட சத்தத்தை நாம் கேட்டோம்னா மோசையோட நாட்களில் நடந்தது போல் தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு இந்த எக்கால சத்தத்தை
இந்நாளுக்குரிய தீர்க்கதரிசியின் மூலமாய் அவர் என்ன பண்ணாரு? தீர்க்கமாய் அவர் பேசி எச்சரிப்பு சத்தத்தை தந்திருக்கிறாரு. அந்த எச்சரிப்பு சத்தத்தை தான் நம்ம இது நாள் வரையிலும் நம்ம வழி நடத்தி கொண்டிருக்கிறோம். God bless you, brother, sister. God bless you. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. கேக்குதுங்களா? மெய்யாகவே கடைசி சத்தத்தின் கூடாரத்தின் திருவண்ணாமலை பகுதியில் ஊழியர் செய்கிற பாஸ்டர் பால் அவர்களை நாம் கரங்களை தட்டி உண்மையாகவே இந்த நாளில் நமக்கு தேவையான ஒரு அருமையான செய்தி. அந்த செய்தியோட தலைப்பு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. செய்தி தலைப்பு நீங்கள் சொல்லலை, சொன்னீங்களா? செய்தி தலைப்பு என்ன? அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. உண்மையாகவே அவர் இப்போ கொஞ்ச நேரம் எடுத்துக்கிறேன், ஏன்னா அவ்வளோ செய்தி, அவ்வளோ விஷயத்தை அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு. இது எல்லாமே ஒரு ஒரு ஆங்கிள் தான். ஒரு 2 வேட்டைக்காரங்க காட்டுக்கு போனாங்களாம். 2 வேட்டைக்காரங்க புறாவை அடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனாங்களாம். ஒரு வேட்டைக்காரர்கிட்ட கேட்டாங்களாம், தூரத்தில் ஒரு மரம் தெரியுதா? தெரியுது. அந்த மரத்தில் கிளை தெரியுதா? தெரியுது. ஒரு வேட்டைக்காரன் சொன்னானா, அந்த கிளையில ஒரு வி ஷேப்பில் போகிற அந்த வழி தெரியுதா? தெரியுது. அங்கே அந்த மரத்து மேலே கிளையில் ஒரு புறா உட்காந்து தெரியுதா? தெரியுது அப்படின்னா ஒரு வேட்டைக்காரன். அதுதான் நீ குறி வைக்க போறியா? ஆமாம், அதுதான் குறி வைக்க போகிறேன். சரி, ஓகே. இன்னொரு வேட்டைக்காரனை கேட்டாங்களாம் இந்த மரத்தில் சேம் அதே கேள்வி தான். அங்கே மரம் தெரியுதா? தெரியல. அந்த வேட்டைக்காரன் சொல்கிறான், இன்னொரு வேட்டைக்காரன் சொல்கிறான், மரம் தெரியுதா? தெரியல. அந்த தண்டுகள் தெரியுதா? தெரியல. கிளை தெரியுதா? தெரியல. அந்த கிளை நடுவில் புறா தெரியுதா? தெரியல. அப்ப என்னதான் தெரியுது? அந்த புறாவோட கண்ணு தான் எனக்கு தெரியுதுன்னா. அல்லேலூயா. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன? அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு தேவையா இருக்கிறது. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் யாரு இன்னைக்கு? சொல்லுங்க. அவர் எடுத்த பிரசங்கத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஏதாவது சொல்ல. அவர் என்ன பிரசங்கத்தாரு அதை மட்டும் சொல்லுங்க. அவர் அதான் எடுத்தாரு. அவர் நாளுக்குரிய வார்த்தைன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன செய்தி பேசினாரு? அதை சொல்ல மாட்டீங்களா யாருமே? சத்தத்தை குறிச்சு தான் அவர் பேசினாரு. வார்த்தையை குறிச்சுலாம் அவர் பேசல. அவர் பேசுறது யாரை குறிச்சு? வார்த்தை வேற, சத்தம் வேற. ரெண்டுத்தையும் வித்தியாசம் இருக்குது. வார்த்தை வேற, சத்தம் வேற. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். வார்த்தையும் சத்தத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. புரியுதா இல்லைங்களா? மோசே கிட்ட பேசுனது தேவனோட சத்தம், ஜனங்க கிட்ட கொடுத்தது நல்லா புரிஞ்சுதா? மோசே கிட்ட பேசுனது சத்தம், ஜனங்க கிட்ட கொடுத்தது வார்த்தை. அப்ப வில்லியம் மரி பிரணாமி தீர்க்கதரிசி கிட்ட பேசுனது, நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டது வித்தியாசம். புரியுதா? இந்த சத்தம்ன்ற அந்த வேர்டு வந்தாலே அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். சத்தம்னு வந்தாலே அது தேவன் மாத்திரம்தான். வார்த்தை எல்லார்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தை தோணாம், தொப்பான், கப்பான், கிப்பான் எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கும். எவன் கிட்ட செய்தி புக் இருக்கும். ஆனா சத்தம் யாருக்கிட்ட தான் இருக்கும்? நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டயும் வார்த்தை போகும்பா,
எல்லார்கிட்டயும் வார்த்தை போவோம், ஆனா சத்தம் யார்கிட்ட தான் போவோம்? தீர்க்கதரிசிகிட்ட மட்டும் தான் சத்தம் போவோம். அதுல ஒரே ஒரு விஷயம் பாருங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். இந்த சத்தம் என்கிற வார்த்தை அது உயிருள்ள ஒரு பொருளை குறிக்கும். சத்தம் என்கிற வார்த்தை, சத்தம் என்கிற அந்த வேர்டு, சத்தம் என்கிற நீங்க வார்த்தைனா நீங்க அப்படி எடுத்துக்கூடாது. இந்த சத்தம் இருக்குல்ல, சத்தம் அது உயிர் இருக்கிற ஒண்ணு. வார்த்தை அது உயிர் இல்லாத கூட இருக்கும். ஒரு புஸ்தகத்துல இருக்கும், ஸ்லேட்ல இருக்கும், ஓலைச்சுவடியில இருக்கும், கற்பனைகள் இருக்கும், எல்லாம் எப்படி ஒன்றா இருக்கும். ஆனா வாய்ஸ் எப்படிதான் இருக்கும்? அது உயிருள்ள ஒன்றா இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மாம்சத்துல சொல்றாரு, என் ஆடுகள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்குன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு. ஆனால் இயேசுக்கு சத்தமா வந்திருக்காரா, வார்த்தையா வந்திருக்கிறாரா? தம்பி, பைபிளுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீ ஏதாவது ஒரு புது விளக்கம் குத்துனுக்காத. இயேசு கிறிஸ்து என்னவா வந்திருக்கிறார்? பூமிக்கு வார்த்தையா வந்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? செவிக்கு ஆப்போசிட் யாரு? செவிக்கு ஆப்போசிட் யாரு? வாய்க்கு ஆப்போசிட் யாரு? வாய்க்கு ஆப்போசிட் காது, காதுக்கு ஆப்போசிட் சத்தம். இப்ப இந்த காதுக்கு எப்பதான் வேலை இருக்கு? ஏதோ சத்தம் தான் அந்த காதுக்கு வேலை இருக்கும். இந்த வாய்க்கு எப்ப வேலை இருக்கும்? ஏதோ வார்த்தையை பேசினா அதை கேட்கறதுக்கு ஒரு காது இருக்கும். இப்போ முதலாவது தேவன் என்ன சொன்னார்னா, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொன்னாரா, என் சத்தத்துக்கு செவி கொடுன்னு சொன்னாரா? அப்ப சத்தத்துக்கு செவி கொடுனா இப்ப ரெண்டுமே உயிருள்ள ஒரு பொருளா தான் இருக்கணும். ஒன்று வார்த்தை, வாய் வழியா அந்த சத்தம் பேசணும், காது வழியா சத்தம் கேட்கணும். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். சத்தத்துக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு கிறிஸ்து மனிதனா பூமிக்கு வரும்போது என் வார்த்தைக்கு செவி கொடுங்கன்னு சொல்லல, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கன்னு சொன்னார். ஆனா அவர் யார்தான்? இவ்வளவு சிம்பிளா தானே கேட்கிறேன். ஏன்ப்பா இப்படி யோசிக்கிறீங்க நீங்க? ஒரே ரொம்ப வீடு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஐயோ இதுவே இங்க சத்தியம் எப்படி உங்க காதுக்கு போகும், செவிக்கு போகும். அருமையா சொன்னாரு பாருங்க, இன்னைக்கு போர் நடந்துட்டு இருக்கு, நம்மளுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த சத்தம் யுத்தத்தை இது பண்ணும், போர்களை தீர்க்கதரிசி ஒரு தலைப்பு ஒன்று வைக்கிறாரு, சிந்தையில் போர். இதுவரையில் சண்டையிட்டதிலே என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது? நீ என் டைம்ல ஒருத்தனுக்கும் புரியாது. இதெல்லாம் தலைகள் தண்ணி குச்சா கூட இந்த ரெண்டு அர்த்தத்துக்கும் ஒருத்தனுக்கு விலங்கு கேள. சிந்தையில் போர், இதுவரை சண்டையிட்டதிலே மிகப்பெரிய யுத்தம். இது ரெண்டுமே என்ன சொல்ல வருது? அப்போ இப்ப நீங்க எதுக்காக இந்த சப்ஜெக்ட் சொன்னீங்க பால்குத? சண்டை போறத குறிச்சு, இந்த போரை குறிச்சு எதுக்கு பேசுனீங்க? எதுக்காக பேசுனீங்க இத? உங்களுக்கு புரியுதுங்களா? ஏதோ ஒன்று சண்டை நடக்குது, ஆனா யாரோ ஒருத்தர் வாயை திறந்து ஸ்டாப்னு சொன்னா ஸ்டாப் ஆயிடும். கரெக்டா? அது ட்ரம்பா இருக்கட்டும், இல்ல ஈரானோட அதிபரா இருக்கட்டும், அவன் ஒரு வாய்ஸ் போட்டா போதும், என் போறேன் இதோட முடிச்சுக்கிறேன், ட்ரம்ப் இனிமே நான் உங்கள்கிட்ட மோத மாட்டேன்னு ட்ரம்ப் கிட்ட ஈரான் அதிபர் சொன்னாலும் சரி, இல்ல ஈரான் அதிபதி கிட்ட ட்ரம்ப் போன் பண்ணி எப்பா ஸ்டாப் பண்ணிடலாம், இதுக்கப்புறம் நமக்கு யுத்தம் வேணாம், பொருளாதார நெருக்கடி அடி, வாயில குத்திடுவோம். வீட்டுல போய் பேசு. இதெல்லாம் ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? ஸ்கூலுக்கு போறல, ஸ்கூல்ல பேசு. யாரோ ஒருத்தர் போன் பண்ணி பேசினா ஸ்டாப் ஆயிடும். அப்ப இன்னைக்கு சிந்தில நடக்கிறப்போ இதுவரை சண்டையில் இருந்த மிகப்பெரிய யுத்தம், இப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இவ்வளோ தூரம் நான் சொல்றேன், ஆனா நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? திரும்பவும் நான் சொல்றேன், இனிமே அதுதான் ஏதோ ஒரு சத்தம் வந்துச்சுன்னா இப்ப ஸ்டாப் ஆயிடும். ஈரானுக்கும் மறுபடியும் சொல்றேன், ஈராக்குக்கும் ட்ரம்புக்கும் சண்டை. இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் போன் பண்ணி பேசிட்டா சரியாயிடும் பிரச்சனை. புரியுதா இல்லையா? யார் தான் பேசணும் இதுக்கு? ஒரு கவுன்சிலர் அனுப்பிச்சு விடுப்பா ஈரானுக்கு. அதிபர் ட்ரம்ப் உங்க கவுன்சிலர் அனுப்பிச்சு விட்டு பேச விடுங்க. நீங்க இந்த மோடி சொல்லுவாரு, உங்க கவுன்சிலர் அனுப்பிச்சு ஈரான் கிட்ட பேச சொல்லுங்கன்னா அந்த வாய்ஸ் கிடைக்குமா? பதில் கிடைக்குமா? இப்போ ட்ரம்ப் ஈரான் கிட்ட யாரு தான் பேசணும்? யாரோட சத்தத்தை தான் ஈரான் செவி கொடுக்கும்?
பேசுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஆப்பா வாப்பா, நீ இங்க இங்க வந்து தூக்கி குப்பையில போடுவோம் உங்க வீட்டு கதையெல்லாம் தூக்கி 10 பைசா உதவாது உங்க கதையெல்லாம். இங்க வாங்க. ஈரான் அவன் எந்த சத்தத்துக்காக கேட்டிருக்கான்? ஈரான் இப்போ ட்ரம்போட சத்தத்துக்காக கேட்டிருக்கான். இப்ப ட்ரம்ப் யாரு சத்தத்துக்காக வெயிட் பண்ணுகிறான்? ஈரான் சத்தத்துக்காக வெயிட் பண்றான். இப்ப இவனு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனா தான் நம்மளுக்கு சந்தோஷம். அப்ப ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு போரை முடிக்குது. அப்ப இந்த சிந்தையில நடக்கிற போரும் இதுவரையிலும் சண்டைக்கு மிகப்பெரிய யுத்தமோ, அப்ப யாரோட சத்தம் வந்தா ஸ்டாப் ஆகும்? நாட் வில்லியம் மேரி பிரணாம் வாய்ஸ். புரியுதா இல்லையா? இப்போ இயேசு சொன்னார் என் ஆடுகள், ஆனா சத்தத்தை கொடுத்தவர் யார்தான்? வார்த்தைன்னு சொல்லுங்கப்பா. ஏப்பா நீங்க சப்ஜெக்ட் தான் நீங்க புரிய மாட்டீங்க. எனக்கு இதுதான் ரொம்ப வேதனையா இருக்குது. இங்க சப்ஜெக்டே சத்தமும் வார்த்தையை தான் பேசுறீங்க. இயேசு கிறிஸ்து தேவனை நடுவில் கொண்டு வராரு. இது பொதுவான வேர்டு, இதெல்லாம் இங்க சப்ஜெக்ட்லே கிடையாது. இயேசு கர்த்தரே ஆண்டவரே இந்த இதெல்லாம் தயவுசெய்து ஓர வைங்க. செய்தியில் இருக்கிறவங்க மாதிரி வாங்க, தயவு செஞ்சு செய்தியில் இருக்கிறவங்க மாதிரி பேசுங்க. பரிசுத்தாவி, தேவனே, கிறிஸ்து இதெல்லாம் வேண்டாம். இது பொதுவான வேர்டு. இங்க என்ன சப்ஜெக்ட்? சத்தமும் வார்த்தையும் தான் பேசினுக்கிறீங்க. புரியுதா? ஏன்னா ஐயா அதுதான் எடுத்தாரு. என் ஆடுகள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் இல்ல. அப்போ சத்தத்தை கொடுக்கக்கூடியது யாருதான்? ஏதோ ஒரு மனுஷன் தான். ஏதோ ஒரு மனுஷன் தான் இன்னொரு மனுஷனுக்கு புரிய வைக்க முடியும். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? தன்னை என்னவா ஒப்புக்கிட்டார்னா, ஆடு என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும். இப்ப இவர் என்னமோ மேய்ப்பர் மாதிரியும் மற்றவங்களால ஆடு டேய் வெளியே போ. இவரே தன்னை இந்த பூமியில வரும்போது யோவான் ஸ்நானன் தன்னை என்ன அடையாளம் காட்டினான்? இவரை இயேசுவை இவ்வளோ தெளிவா பேசுறேன், யோசிக்கிறீங்க பாரு. யோவான் ஸ்நானன் இயேசுவை என்ன அறிமுகப்படுத்துறான்னு கேக்குறேன். ஆட்டுக்குட்டி என்ன அறிமுகப்படுத்தினான்? அவரை என்ன அறிமுகப்படுத்தினா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆனா இவரு சொல்றாரு என் ஆடு எனக்கு செவி கொடுக்கணும். நீ ஆடுதான்ப்பா, நீங்களே ஆடுதாங்க. நீங்க என்னங்க இன்னொருத்தரை பார்த்து சொல்றீங்க என் ஆடு சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்? புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இவரே ஆடதான் வந்துக்கிறாரு. ஆனா இவரு என்ன சொல்றாரு? எப்படி அது எப்படி பொருத்தம்? இங்க அதான் பிரச்சனை. ஒரே கேரக்டர் ஆட்டுக்குட்டி எப்படி மேய்ப்பனா மாற முடியும்? தம்பி, ஆட்டுக்குட்டின்னு நான் சொல்லல, நீ தான் சொன்ன ஆட்டுக்குட்டின்னு. என்ன ஆட்டுக்குட்டின்னு அவர் என்ன தன்னை எங்கன்னா ஆட்டுக்குட்டின்னு சொன்னாரா? எங்கேயாவது வேதத்துல காட்டு பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து தன்னை ஆட்டுக்குட்டி சொன்னதா? அவன் தான் சொல்றான் இவர் தான் தேவ ஆட்டுக்குட்டின்னு. அவர் எங்கன்னா சொன்னாரா நான் ஆட்டுக்குட்டி? சங்கீதத்துல அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக வாயை திறவாமல் இருந்தார். ஏசையா சொல்றான், தாவீது சொல்றாப்புல. இவர் என்னைக்காவது என்ன சொன்னாரு? இவர் தன்னை எங்கேயாவது ஆடுன்னு சொன்னாரா? ஏப்பா நான் கேட்கறது புரியுதா இல்லையா? இவர் இயேசு கிறிஸ்து தன்னை எங்கன்னா ஆடுன்னு சொன்னாரா? ஆனா யார் தான் சொன்னது அவர் ஆடுன்னு? யோவான் ஸ்நானன் தான் இவர் ஆடுன்னா. ஆனா இவரே தன்னை என்னவன்னு சொன்னார்னா, ஃபோக்கஸ் பண்ணார்னா, நான் மெய்ப்பண்ணர், நானே நல்ல மெய்ப்பன். இவர் தன்னை மெய்ப்பனாவே பார்க்கிறார். இங்கதான் இங்க பிரச்சனையே. புரியுதா இல்லையாப்பா? புரியுதுங்களா இல்லையா? தேவன் அவர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நமக்கு கணத்தை கொடுக்கணும். அவர் ஒருவருக்கு தான். ஆதாமும் இயேசு கிறிஸ்து தான். இந்த பூமி அழிய போகும்போது கடைசி 1,40,000 பேர்ல கடைசியா ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவனும் இயேசு கிறிஸ்து தான். யாரு? ஆதாம் தொடங்கி தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், தேவனை அடையாளம் கண்டு கொண்டவர்கள். இவங்க ஆதாம் தொடங்கி 1,40,000 பேர் இருக்கிறாங்களே, 1,44,000 பேர் இருக்கிறாங்களே, அதுல கடைசியா ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அவன் வரைக்குமே எல்லாருமே இயேசு கிறிஸ்து தான். நீ இயேசு கிறிஸ்து, நான் இயேசு கிறிஸ்து, பிரணாம் இயேசு கிறிஸ்து, மோசே இயேசு கிறிஸ்து, பவுல் இயேசு கிறிஸ்து, சாரால் இயேசு கிறிஸ்து, எல்லாருமே இயேசு கிறிஸ்து தான். இங்க நீ வெறும் ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண கூடாது. ஐயா புரியுதுங்களா? ஏன்னா நீ ஏன் எல்லாருமே இயேசு கிறிஸ்து சொன்னா அப்பதான் நீ அவரோட ஆடா இருக்க முடியும்.
எல்லாருமே நீ ஜீசஸ் கிரைஸ்ட் தான். நீ ஜீசஸ் கிரைஸ்ட், நான் ஜீசஸ் கிரைஸ்ட், வில்லியம் தீர்க்கதரிசி ஜீசஸ் கிரைஸ்ட், மோசே தீர்க்கதரிசி ஜீசஸ் கிரைஸ்ட், ஆதாம் ஜீசஸ் கிரைஸ்ட், யோவாசான ஜீசஸ் கிரைஸ்ட், பவுல் தீர்க்கதரிசி ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ உங்களுக்கு இன்னும் நான் சொல்றேன், புரியுற மாதிரி சொல்றேன். தீர்க்கதரிசி நம்ம மனவாட்டிக்கு என்ன பேர் வச்சாரு? வந்துச்சா? இப்போ வந்துச்சு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? பேசுறது உங்களுக்கு புரியுதா தம்பி? நம்ம அனைவருமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவோட முகமுடி ஸ்ரீதர், இயேசு கிறிஸ்துவோட முகமுடி ஆமோஸ், இயேசு கிறிஸ்துவோட முகமுடி வினோதினி, இயேசு கிறிஸ்துவோட முகமுடி ஐஸ், இயேசு கிறிஸ்துவோட முகமுடி ஜெரோம், இயேசு கிறிஸ்துவோட முகமுடி காட்சன், இயேசு கிறிஸ்துவோட முகமுடி ஒலிவியா, இயேசு கிறிஸ்துவோட முகமுடி நம்ம ஜேக்கப். எல்லாரும் அவங்க பேர் போட்டுங்க. நம்மலாம் யாரு? இயேசு கிறிஸ்துவோட முகமுடிகள் நம்மலாம். அப்போ ஒரிஜினல் மட்டும் நடுவில் வந்துட்டு போகுது. ஒரிஜினல் மட்டும் அது சொல்லுது என் ஆடு தான் சத்தம் செவி கொடுக்கும். அப்போ அவருடைய ஆடு யாருன்னா அனைவரும் இயேசு கிறிஸ்து தான். அதனாலதான் நீ இங்க உட்காந்துக்கிற. செம்மறி ஆட்டின் தோலை போட்டு கொண்டு வருவாங்களாம். ஆட்டு தோலை போட்டு கொண்டு வருவாங்களாம். எதுக்கு ஆட்டு தோலை போட்டு வருவாங்க? தயவு செஞ்சு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முச்சில 2 minutes. சூப்பரா சொன்னாங்க. யோவான் சாலை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்தினா ஆட்டுக்குட்டின்னு சொன்னால, இயேசு என்ன சொல்றாருன்னா ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு வருவார்களாம். ஆட்டுத்தோலை போட்டுக்கொண்டு விசுவாசி வர மாட்டான், பாஸ்டர் வர மாட்டான். யார் தான் வருவா? தீர்க்கதரிசி தான் ஆட்டுத்தோலை போத்தின்னு வருவானா. ஆனால் இயேசு கிறிஸ்து ஆடாவே வந்தாரு. ஆனா தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி வருவாங்களா? ஆட்டு தோலை போத்தின்னு வந்தா அப்போ எப்படி நீ கண்டுபிடிப்ப? ஆட்டு தோலை, இப்போ ஒரு செம்மறி ஆடு ஆட்டு தோலை போத்தின்னு வருதுப்பா, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆட்டு தோலை போத்தின்னு வருது. இப்போ 10 ஆடு இருக்குது, 11 ஆடா ஒரு ஆடு வருது. ஐசக்கு வருதுன்னு வச்சுக்க, செம்மறி ஆடோ வெள்ளாடோ ஏதோ ஒரு ஆடு வருது. தோலை மாத்தி போட்டு வந்துச்சு ஐசக்கு. இப்போ இந்த 10 ஆடுல ஏதோ ஒரு ஆடு வந்து ஆட்டு தோலை போத்தின்னு வருது. ஆடு இல்ல, ஆட்டு தோலை ஏதோ ஒன்று போத்தின்னு வருது. இது ஆட்டு தோலை போத்தின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்டா சொல்லுங்க. நான் மேய்ப்பேன், நான் மேய்ப்பேன். கரெக்டா லெஃப்ட் போட, கரெக்டா லெஃப்ட் போற. 9 ஆடு லெஃப்ட் போகுது. இதுனா அது லாஸ்ட் ஒண்ணுக்குது. ஏன் அது ரைட்டும் போது லெஃப்ட் போது கம்முன்னு இருக்கு? ஏன் தெரியுமா? அது ஆட்டு தோலை போத்தின்னாங்க. ஆனா உள்ள யாரு அது? ஓநாய். ஓநாய் நல்லா புரிஞ்சுக்கோ. ஓநாய், நரி, பன்னி ஏதோ ஒன்று வச்சுக்கோ, பாம்பு கிம்பு ஏதோ ஒன்று வச்சுக்கோ. ஓநாய் ஆட்டு தோலை போத்தி இருக்குது. அதுக்கு இந்த பிராக்டிஸ் அது கொடுக்கல. எந்த பிராக்டிஸ் கொடுக்கல ஓநாய்க்கு? இந்த பிராக்டிஸ் கொடுக்கல. தீர்க்கதரிசியை பார்க்குற அந்த பிராக்டிஸ் கொடுக்கல. சரியான மேய்ப்பனோட சத்தத்துக்கு பிராக்டிஸ் கொடுக்கல. அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுனால எல்லா ஆடும் வையும் திரும்பது. இப்படி இது மட்டும் அப்படியே நின்று பார்த்துருக்குது. இது அது ஓநாய். இம்மா பேசுறது அது புரியல. இன்னைக்கும் என் டைம்ல இருக்கிற அநேக ஓநாய்களுக்கு ஒண்ணுமே புரியல செய்தி. என் டைம்ல இருக்கிற ஓநாய்ங்க ஒரு இளமும் புரியல செய்தி. டேய் பேசுறது சத்தம்டா, சத்தத்துக்கு செவி கொடுறா. இயேசு சொன்னார் பார், என் ஆடுகள் இங்க வருது. வெளிப்படுத்தல் 10:6 என்ன சொல்லுது? அப்போ அன்னைக்கு சத்தம் தான் தேவன், இன்னைக்கு சத்தம் தான் இவங்க. சத்தம் பிரணாம் பைத்தியக்காரன் சத்தம், பிரணாம் சத்தம். அன்னைக்கு இயேசு சொன்னாரு என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கன்னாரு. ஆனா இன்னைக்கு அதே தான் சொல்றாரு, என் ஆடுகள் தான் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்ப சத்தத்தை கொடுக்கிறது யார் தான்? இயேசு கிறிஸ்து தான். சாஸ்திரம் பிரணாம் கிடையாது. நீங்க சொல்றதா செய்தி பார்த்துருக்கீங்க, நான் செய்கையை பார்த்து அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிரணாம் சொன்னதை வச்சு அது தீர்க்கதரிசின்னு சொல்றீங்க. நான் பிரணாம் தீர்க்கதரிசி செய்ததை வைத்து அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்றேன். உனக்கு எனக்கு வித்தியாசத்தை பத்தியா? உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நீ பிரணாம் சொன்னதை வச்சு பேசிட்டு இருக்க,
நான் தீர்க்கதரிசி பிரணாம் செய்ததை வைத்து அது இயேசு கிறிஸ்து என்று பேசுகிறேன். உனக்கு எனக்கு அதான் வித்தியாசம். நீ பிரணாம் கிரைஸ்ட்னுவ, நான் பிரணாம் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவேன். புரியுதா? நீ வெறும் பிரணாம் கிறிஸ்தன் தான் சொல்லுவேன், ஆனா நான் நம்ம சொல்லுவேன் பிரணாம் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவேன். காரணம் என்ன? சத்தம் என் தேவனே, சத்தம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து சத்தமா இருந்ததுனாலதான் நீ என்னால செவி கொடுத்துட்டு உட்காந்துக்கிறீங்க. வேற எவன் சத்தம் பேசினாலும் வில்லியம் மரிய பிரணாம் சத்தம் தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருந்திருப்போம். உண்மையா இருந்தா ஆமேன்னு சொல்லு, உண்மையா இருந்தா ஆமேன்னு சொல்லு. வில்லியம் மரிய பிரணாம் அவருடைய ஓன் வாய்ஸா இருந்தா தூக்கி குப்பையில போட்டு போயா கள்ள தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் சொல்லிட்டு போயான்ட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் சத்தம் யாரு? இயேசு கிறிஸ்துவா வந்துச்சுப்பா. அந்த சத்தம் என்னவா வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவா வந்ததுனால அதை நான் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னை மேய்க்கக்கூடிய சத்தம் அது, என்னை மேய்க்கக்கூடிய சத்தம் அது. 2000 வருஷமா யாருக்கும் கேட்காத சத்தம் 2000 வருஷத்துக்கு பிறகு அதே சத்தம் கேட்டுச்சு. நான் ஒருபோதும் அது பிரணாம் சத்தமா நான் பார்க்கவே கிடையாது. மாம்சத்துல பிறந்த வில்லியம் மரிய பிரணாமோட சத்தமா நான் பார்க்காதனாலதான் எனக்கு செய்தி தெளிவா நம்மளுக்கு புரியுது. ஐயா உண்மையா இல்லையா? சங்கீதம் 19 நினைக்கிறேன். சங்கீதம் 19 ஃபுல்லா படிங்க. இன்னைக்கு பேசுறது வில்லியம் மரிய பிரணாம் வாய்ஸா இல்ல அது கர்த்தருடைய வாய்ஸான்னு தெரிஞ்சுக்கோ. சங்கீதம் 29 நினைக்கிறேன். எடுங்க, ரொம்ப நாளாச்சு அந்த வசனம்லாம் படிச்சு. சங்கீதம் 19 எடுங்க. அப்போ 1ல இருந்து கொஞ்சம் வசனம் தான் இருக்காது. ஃபுல்லா சத்தமே வரும் பாரு அதுல. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவது. மறுபடியும் நிறுத்தி தயவு செஞ்சு கடைசி கால விசுவாச சகோதர சகோதரிகளே, ஊழியக்காரர்களே, பாஸ்டர்களே, சுவிசேஷர்களே, இந்த சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை நிறுத்தி நிதானமா வாசியுங்கள். சத்தம் தான் இயேசு கிறிஸ்து, கிரியை தான் இயேசு கிறிஸ்து. வெறும் ஒண்ணுக்கும் உதவாத உடம்பு தான் வில்லியம் மரியம் பிரணாம். ஒண்ணுக்கும் எப்போ அந்த வில்லியம் மரிய பிரணாமுக்கு அந்த உடம்புக்கு வல்லமை இருக்கு தெரியுமா? அவர் உள்ள வரலன்னா எல்லாம் குப்பை. அவர் உள்ள வரலன்னா சரிமா சொல்றாரு. மோசே 40 வருஷம் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். 40 வருஷம் கத்துக்கொண்டு கூட ஒருத்த அடி அடிச்சு வச்சுட்டு ஊரை விட்டு போயிட்டான். சொல்றாரு, ஆனால் தேவனுடைய சத்தம் 5 நிமிஷத்துல 5 லட்சம் பேரை சாவடிக்கிற அளவுக்கு மோசையை மாத்திச்சான். இவன் மாம்ச பிரகாரமான கற்றுக்கொண்ட வில்வித்தை எல்லா வித்தைகளும் ஒரு கொலையில பயந்து ஊரை விட்டு போயிட்டான். யாரு? மோசே. சொல்றாரு, முச்சடியில வெறும் 5 மினிட்ஸ் கான்வர்சேஷன் மட்டும் தான் போச்சான். 5 நிமிஷம் சத்தத்தை கேட்டான். உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்டான். 5 லட்சம் பேரு எகிப்துடைய சேனை பார்வோன் எல்லாம் 5 லட்சம் பேரை சாவடிச்சான். காரணம் என்ன? அந்த சத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. வாசிக்குமா 1ல இருந்து வாசிக்குமா. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது. இந்த வானம் இருக்குல்ல, இந்த வானங்கள், இந்த மேகத்துக்கு பின்னாடி இருக்கிற வானங்கள், அது எல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துது. ஓகே. ஆகாய விரிவுகள் எல்லாமே அவர் தான் அவர் கரங்களால உருவாக்குனது அறிவிக்குது. ஓகே. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை. இந்த இயற்கையும் அதுக்கெல்லாம் பேச்சை வைக்கலையா அவரு? இதுல சத்தம் வந்துதான். அநேகர் சொல்றாங்க மேகத்துல இருந்து சத்தம் வந்துதான். மேகத்துல சத்தமா வந்தது. இயற்கையில வச்சதுக்கு பேச்சும் இல்ல, வார்த்தையும் இல்ல. அதனாலதான் இயற்கைக்கு மேற்பட்ட சத்தம் வந்தது அக்னி ஸ்தம்பத்துல இருந்து.
இயற்கைக்கு மேற்பட்ட அடையாளத்துல இருந்து சத்தம் வந்தது. சத்தம் தான் வந்தது. வாசிங்க. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் ஸ்பீடா படிச்சுனே போமா. அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ஓகே. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல 7 வாசிமா. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமா விழிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறதுமாய். அப்படி அம்மா ஒரு நிமிஷம் அப்படியே இருந்தா. இப்ப 29 வசனம் சங்கீதம் 29 எடுத்துங்க. மூணு வாசிப்பா. கர்த்தருடைய சத்தம் சங்கீதம் 29 19 29 ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். இந்த இந்த வெளிப்படுத்தல் 10:6 வாசிங்க யாராவது. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் கூறப்படும்போது தேவ ரகசியம் நிறைவேறும். இதுதாங்க தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தருடைய லீபனின் கேதுரு மரங்களை முறிக்கிறது. அவைகளை கன்றுக்குட்டிகளை போலவும் அப்படியே வராது. 7 வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலை பிறக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கும் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள் அவர்களே ஆசீர்வதிப்பார். 2000 வருஷமா வார்த்தையை மாத்திரமே பார்த்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே 2000 மோசே காலத்துல பேசின அந்த சத்தம் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து பாருங்க, மோசேக்கு கேட்ட அந்த சத்தம் அதன் பிறகு பரிபூர்ணமா எல்லா மக்கள்கிட்டையும் கேட்குது. யார் மூலியமா? இயேசுன்ற ஒருத்தர் மூலியமா. இயேசுன்ற மூலியமா எல்லாருக்கும் சத்தம் கேட்குது. அந்த சத்தம் சொல்லும் போது அங்கங்க தெய்வீக சுகமலத்தில் நடக்குது. அந்த சத்தம் என்னென்னலாம் பண்ணுதோ சொல்லுதோ அது எல்லாம் நடக்குது. அந்த சத்தம் ஒரு செய்கையை உருவாக்குது. 2000 வருஷத்துக்கு அப்புறம் அதே சத்தம் வருது 7ஆம் தூதனோட காலத்துல. 7ஆம் தூதனுடைய காலத்துல அதே சத்தம் வந்து இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் செய்தாரோ அதே சத்தம் வந்து சொல்லுது, என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அதனாலதான் இந்த நாட்கள்ல மட்டும்தான் அவருடைய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணி தேவன் வச்சாராம். இந்த நாட்கள்ல மட்டும்தான் மொழிபெயர்ப்பு நல்லா புரிஞ்சுக்கணும். மொழிபெயர்ப்பு தமிழ்ல படிக்கிறதுக்காக வச்சாங்க. ஆனா தேவனோட திட்டம் என்ன தெரியுமா? சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணுது. ஒலிநாடா எதுக்கு வச்சாரு தெரியுமா? அந்த ஒலிநாடா பிரணாம் பேசுறது இல்ல, அது இயேசு கிறிஸ்துவோட சத்தம். அதை ரெக்கார்ட் பண்ணு. அந்த சத்தத்தை போய் கேட்டா பெண்மான்கள் ஈடும். அந்த சத்தம் பிசாசுகளை துரத்தும். அந்த சத்தம் மாத்திரம் தான் கேன்சரை சுகப்படுத்தும். அந்த சத்தம் மாத்திரம் தான் உயிர்த்தெழுதலை கொண்டு வரும். அந்த சத்தம் மாத்திரம் தான் மரித்தோரை உயிரிழை கொண்டு வரும். அந்த சத்திரம் மாத்திரம் தான் எக்காலம் ஊதும். அந்த சத்திரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும். அந்த சத்திரம் மாத்திரம் மனவாட்டியை ராப்சர்ல கொண்டு போகும். அந்த சத்தம் மாத்திரம் தான் மனவாட்டி ஆயத்தப்படுத்தும். ஏன்னா அது இயேசு கிறிஸ்து. அந்த சத்தம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவே. புரியுதா? அதனால்தான் தேவன் சொன்னாரு, அதை ரெக்கார்ட் பண்ணு. ஏன்? அந்த சத்தம் அது நான் என்றார். வார்த்தையில நீ மாற்றம் பண்ணலாம்,
ஆனா தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் வாயில இருந்து வந்த சத்தத்தை மொழிபெயர்ப்புல மாத்தலாம். ஆனா அந்த சத்தத்தை நீ வேற மாதிரி இன்டர்பிரேட் கொடுக்கவும் முடியாது. இங்கிலீஷ்ல மொழிபெயர்ப்பு கூட தப்பாகலாம்பா, தமிழ்ல மொழிபெயர்ப்பு தப்பாகலாம், தேசம் புரிஞ்சுக்கோ. ஆனா தீர்க்கதரிசி வாயிலிருந்து பேசின அந்த சத்தம், அந்த இயேசு கிறிஸ்து பாரு, அதுல நீ கரெக்ஷனே பண்ண முடியாது. அவரோட வாய்ஸை நீ யாரை வச்சு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணவே முடியாது. அதனால தான் தேவன் ஞானம் உள்ளவர். என் வாய்ஸும் வரணும், தமிழ்ல டிரான்ஸ்லேட்டர் வை, இந்தியில டிரான்ஸ்லேட்டர் வை, தெலுங்குல டிரான்ஸ்லேட்டர் வை. என் வாய்ஸை நீ கட் பண்ணக்கூடாது. தமிழும் ஓடும், அதே சேம் டைம் தமிழ், இங்கிலீஷ் ஓடும், சேம் டைம் தமிழ் ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் ஹிந்தி ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் மலையாளம் ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் ஒரிசா ஓடும், இங்கிலீஷ் ஓடும், அதே சேம் டைம் எல்லா மொழியும் வரும். ஆனா நீ இங்கிலீஷை மாத்த முடியாது. காரணம் என்ன? அது இயேசு கிறிஸ்துவோட சத்தம். நீ மொழிபெயர்ப்ப மாத்தலாம், ஆனா அந்த சத்தத்தை நீ டூப்ளிகேட் பண்ண முடியாது. வாய்ப்பே கிடையாது. அந்த சத்தத்தை தான் நம்மள ஆயத்தமாக்க வச்சது, நாட் வில்லியம் மரிய பிரணாம். உண்மையா? அந்த சத்தம் தான் நம்மள மறுவுருமாக்குது. அந்த சத்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள கொண்டு போகிறது, நாட் வில்லியம் மரிய பிரணாம் வாய்ஸ். ஜஸ்ட் அவர் ஒரு வாய்ஸ், சரீரம், சத்தம் தேவன். அதுதான் பாஸ்டர் பால் எடுத்தாரு. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. You resign the tape, you read the Bible, you read the message book. So always hearing the message, voice of God, voice of God, தேவன் சத்தம். அதனால தேவன் சத்தத்தை கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மாம்சம் வேணும். அந்த மாம்சம் தான் வில்லியம் மரியம் பிரணாம். ரைஸ்லா கர்த்தர் பாஸ்டர் பாலை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடலாம். சென்டர் பண்ணு.